வெல்கம் டு ஐடியம் அகாடமி. சென்ட்ரல் டெட் எக்ஸாம் நமக்கு செப்டம்பர் 6th நடக்க போகுது. ஸோ அந்த எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க. சென்ட்ரல் டெட் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, அதுல உங்களுக்கு தெரியும் நமக்கு சைல்ட் டெவலப்மென்ட் பெடகாலஜி இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு 30 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இந்த 30 மார்க்ஸ் கண்டிப்பா நீங்க சென்ட்ரல் டெட் கிளியர் பண்றதுக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, சிடிபியோட ஒரு கம்ப்ளீட் சிலபஸ் ஒரு ஒன் ஷாட் ரிவிஷன் பார்க்க போறோம். ஸோ வீடியோவ கம்ப்ளீட்டா பாருங்க. ரைட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா நெறைய டாபிக்ஸ் இருக்கு. அதே மாரி சில டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிக்கடி கேட்பாங்க. அதுவும் கண்டிப்பா நான் மென்ஷன் பண்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கம்ப்ளீட்டா வீடியோவ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு சென்ட்ரல் டெட்ட பொறுத்தவரைக்கும் குரோத் அண்ட் டெவலப்மென்ட் கொஸ்டின்ஸ் வரும். இத கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலருந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. ஸோ டெவலப்மென்ட் நம்ம எடுத்தாலே எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே கவர் ஆயிருக்கும். குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் நம்ம சொல்லுவோம். குவான்டிடேட்டிவ்னாலே மெஷரபிளா இருக்கிறது, ஹைட், வெயிட் அது எல்லாமே குவான்டிடேட்டிவ் சொல்லுவோம். குவாலிட்டேட்டிவ்ங்கிறது எல்லாமே பிசிக்கல், காக்னிட்டிவ், சோசியல், எமோஷனல், லாங்குவேஜ், மாரல் இது எல்லா டெவலப்மென்ட்டுமே நம்ம டெவலப்மெண்ட்ன்னு சொல்லுவோம். ரைட். குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ன்னு எடுத்தோம்னா, ஒரு டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? கன்டினியூஸா இருக்கும். அதுக்கான ஒரு சீக்வென்ஷியல் இந்த ஏஜ் குரூப்ல இந்த வளர்ச்சி வரும். அதுதான். ப்ராக்ரசிவா இருக்கும் அதே மாதிரி. குவான்டிடேட்டிவ் பிளஸ் குவாலிட்டேட்டிவா இருக்கும். அதே மாரி ஒவ்வொரு குழந்தைக்கு இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கும். பிரெடிக்டபிள் பேட்டர்ன் இருக்கும். ஹெரிடிட்டி அண்ட் என்வைரன்மென்ட்டோட அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஹோலிஸ்டிக்கா இருக்கும் டெவலப்மெண்ட். இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் எடுத்தோம்னா, பிசிக்கல்னு சொன்னாலே குரோத் ஆஃப் பாடி, மசில்ஸ் எல்லாம் நம்ம பிசிக்கல் சொல்லுவோம். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னாலே அந்த திங்கிங், ரீசனிங் அதெல்லாம். சோஷியல் டெவலப்மெண்ட்னாலே அந்த குழந்தை எப்படி மத்தவங்க கூட பழகுது, அந்த இன்டராக்ஷன் எப்படி இருக்கு, அந்த மாதிரி கோஆப்பரேஷன். இமோஷனல் டெவலப்மெண்ட்ங்கிறது ஒண்ணுத்த புரிஞ்சுக்கிறது, மெச்சூரிட்டி லெவல், அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விதம். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வார்த்தையை யூஸ் பண்றது. மாரல் டெவலப்மெண்ட் எத்திக்ஸ் ஃபாலோ பண்றது, ரைட், ராங் புரிஞ்சுக்கிறது இல்லையா? அதெல்லாம் இதுல சேருது. ஸோ இதெல்லாம் டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல வரும். நெக்ஸ்ட் குரோத்ன்னு எடுத்தோம்னா, நம்ம கண்ல பார்க்கும்போது அந்த வளர்ச்சி நமக்கு தெரியுது இல்லையா? ஹைட்டா இருக்கட்டும், வெயிட்டா இருக்கட்டும், குவான்டிடேட்டிவா இருக்கும். பிசிக்கல் சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடிய குறிக்கிறது. இது மெயின்லி குவான்டிடேட்டிவ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டோட டிஃபரன்ஸ் கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடா எப்படி வேணா கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. ரைட். சென்ட்ரல் டெட்ட பொறுத்தவரைக்கும் அசர்ஷன் ரீசன்ல வரும், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல வரும், இல்ல நார்மல் எம்சிக்யூ டைப்ல வரும். நமக்கு எப்படி வேணா இந்த கொஸ்டின் வரும். அதே மாதிரி குரோத்த பொறுத்தவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல மெச்சூரிட்டி லெவல் ஓரளவு வந்து ஏஜ் வரைக்கும் ஸ்டாப் ஆயிடும். பட் டெவலப்மெண்ட்ன்னு சொல்றது நமக்கு லைஃப் லாங் அந்த வளர்ச்சி இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் growth அண்ட் டெவலப்மெண்ட். எதெல்லாம் வந்து அந்த growth அண்ட் டெவலப்மெண்ட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? மேபி அந்த ஹெரிடிட்டி, அந்த ஜீன்ஸ், இந்த ஜெனடிக்கலா, என்வாயன்மென்ட் அதே மாரி ஒரு பெரிய பங்கு வகிக்கு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? அந்த சூழ்நிலை நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நியூட்ரிஷன், அதே மாரி ஜெண்டர், செக்ஸ், ஏர்லி ஸ்டிமுலேஷன் அதே மாதிரி. சில குழந்தைங்களுக்கு அந்த அதுக்கான வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட் சைல்ட் ரியரிங் பிராக்டிசஸ். பேரண்ட்ஸோட வளர்ப்பு இருக்கு இல்லையா? அதுவும் ஒரு டெவலப்மெண்ட்ல ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் சீட்டட் பாயிண்ட்ஸ்ன்றது நம்ம ஒவ்வொரு குழந்தைக்கும் அதே மாதிரி வளர்ச்சி வேறுபடும். ஆனா சீக்வென்ஷியலா இருக்குன்றது எல்லாமே சமம். இல்ல இந்த ஏஜ் குரூப்ல இந்த வளர்ச்சி இருக்குன்றது ஜெனரலாவும் நம்ம சொல்றோம். அதுதான் அவங்க சொல்றது. சோ இது கண்டிப்பா குரோத்ங்கிறது மெயின்லி குவான்டிடேட்டிவ், பிசிக்கல், மெஷரபிள குறிக்கும். பட் டெவலப்மெண்ட்ன்னு சொல்றது குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் ஓவரால் சேஞ்சஸ் த்ரூ அவுட் லைஃப். சோ குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். அடுத்தது நமக்கு சென்ட்ரல் டெட்ட பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்பாங்க. இதுல இன்ஃபான்சின்னு சொல்றது 0 to 2 இயர்ஸ் சொல்றோம். ஏர்லி சைல்ட்ஹுட் சொல்றது 2 to 6 இயர்ஸ் நம்ம ஏர்லி சைல்ட்ஹுட்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏஜ்ல தான் என்ன ஆகும், அந்த குழந்தை நெறைய பேச ஸ்டார்ட் பண்ணும். ஃபாஸ்டஸ்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இருக்கும். ஏன் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஏஜ் குரூப் வரும்போது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாரி லேர்னிங்கோட சென்சிட்டிவ் பீரியட் எதுன்னு கேட்டா ஏர்லி சைல்ட்ஹுட். இது ஏன்னா ஒரு தடவ கொஸ்டின் வந்திருக்கு சென்ட்ரல் டெட்ல. நெக்ஸ்ட் லேட் சைல்ட்ஹுட் எடுக்கும்போது 6 to 12 இயர்ஸ நம்ம லேட் சைல்ட்ஹுட்ன்னு சொல்லுவோம். இது சிக்மண்ட் ஃப்ராய்டு இது பிரகாரம் இது லேட்டன்சி ஸ்டேஜ்ல வரும். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதெல்லாம். நெக்ஸ்ட் அடாலசன்ஸ பொறுத்தவரைக்கும் 12 to 18 இயர்ஸ் இந்த அடாலசன்ஸ சுத்தி நமக்கு பேப்பர் 2ல நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட். அந்த சமயத்துல எரிக்சன்து வந்து ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் வரும். அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அப்பதான் டெவலப் ஆகும். ஆனா இந்த 12 to 18 இயர்ஸ்ல நெறைய பியர் குரூப் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. இல்லையா?
ஸோ அடல்ட்ஹுட்ங்கிறது 18+ இயர்ஸ நம்ம அடல்ட்ஹுட்ன்னு சொல்லுவோம். இந்த அடல்ட்ஹுட்ட பொறுத்தவரைக்கும் ஏர்லி அடல்ட்ஹுட்ன்னு பிரியும். யங் அடல்ட்ஹுட் 25-40, மெச்சூர் அடல்ட்ஹுட் 40-65, ஓல்ட் ஏஜ்ங்கிறது 65+ன்னு இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் இப்ப நம்ம குரோத் அண்ட் டெவலப்மென்ட் முடிச்சாச்சு. ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மென்ட் முடிச்சாச்சு. ஸோ இதுலருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் பார்த்துக்கோங்க. அடுத்தது லேர்னிங். லேர்னிங்னாலே மெயினா நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர். அந்த மாற்றத்துல ஏதோ ஒரு அந்த குழந்தையோட அது பண்ற விஷயத்துல நம்ம ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரும். அதோட பிஹேவியரல் சேஞ்சஸ் கொண்டு வரும். இல்லையா? பிஹேவியரிசம் அதெல்லாம் பின்னாடி படிப்போம். பிலாசபில படிக்கும்போது அதெல்லாமும் படிப்போம். மெயினா லேர்னிங்ன்றத நம்ம என்ன சொல்லுவோம், அந்த குழந்தைக்கு ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர் கொண்டு வரும். டியூ டூ பிராக்டிஸா இருக்கலாம், இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். இதுல மெயினா 2 பேருது இங்க நமக்கு இம்பார்ட்டன்ட்டா புக்ல குடுத்திருப்பாங்க. தார்ண்டேக்கும், க்ரோ அண்ட் க்ரோ. ஓகே. தார்ண்டேக் இது நம்ம கண்டிப்பா படிப்போம். ட்ரையல் அண்ட் எரர்னா என்ன? க்ரோ அண்ட் க்ரோ வந்து லேர்னிங் இஸ் த அக்விசிஷன் ஆஃப் நாலேட்ஜ், ஹேபிட்ஸ் அண்ட் ஆட்டிட்யூட் சொல்லியிருக்காரு. இத ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இது மாரி எதனா ஒரு கோட்ஸ் குடுத்து கூட கேட்கறாங்க. அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லேர்னிங் அண்ட் டெவலப்மென்ட். இதுவும் இம்பார்ட்டன்ட். இல்லையா? லேர்னிங், டெவலப்மென்ட் 2ம் இன்டர் ரிலேட்டட். டெவலப்மென்ட்ங்கிறதே ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கும்போது தான் அந்த குழந்தையோட வளர்ச்சி ஏற்படுது இல்லையா? அததான் அவங்க சொல்றது. ஸோ லேர்னிங் ப்ரமோட்ஸ் டெவலப்மென்ட். ஸோ இது ரிலேட்டடா கொஸ்டின் வரும்போது கொஞ்சம் அந்த கொஸ்டின படிச்சுட்டு எழுதுங்க. ஓகே. டெவலப்மென்ட்ங்கிறத ரெடினஸ் ஃபார் லேர்னிங். அதுவும் தேவை. நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைல்ட் டெவலப்மென்ட். இது டெவலப்மென்ட்குள்ள வர்றது இது. ஒவ்வொரு சைல்ட் வந்து யூனிக். எவ்ரி சைல்ட் இஸ் யூனிக். அதே மாதிரி சைல்ட்ஹுட்ங்கிறத ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைல்ட் டெவலப்மென்ட். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. இந்த டெவலப்மென்ட் எப்பயுமே ஹெட் டூ டோ செஃப்லோகாடல்னு நம்ம சொல்லுவோம். ஹெட் டூ டோனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த குழந்தையோட கழுத்து நிக்குது இல்லையா? அதுதான் அந்த ஹெட். அதுக்கப்புறம் குழந்தை நடக்க ஆரம்பிக்குது. அத ஞாபகம் வைக்கணும். ஹெட் டூ டோ அந்த மாரி தான் வளர்ச்சி வரும் அந்த குழந்தைக்கு. நெக்ஸ்ட் ப்ராக்சிமோ டோஸ்டல்ன்னு சொல்றது சென்டர் டு பெரிஃபெரி. சென்டர்ங்கிறது இப்படி ஞாபகம் வைக்கணும். நம்ம ஷோல்டர்ஸ் அது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எதனா ஒரு பொருள நம்ம என்ன பண்ணுவோம், பெரிஃபெரினா நம்ம விரல்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணத்த ஹோல்ட் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அதுதான் சென்டர் டு பெரிஃபெரி. இல்லன்னா ஸ்பைன். நம்ம உட்காருது இல்லையா குழந்தை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒண்ணத்த புடிச்சு எடுக்குது. ஸோ அந்த மாதிரி அது கனெக்ட் பண்ணும். ப்ராக்சிமோ டிஸ்டல். ஓகேவா? நடுவுலருந்து அதோட வளர்ச்சி வந்து நடுவுலருந்து இப்படி போகும். இததான் நம்ம இது வந்து மேலருந்து கீழ வரும். செஃபலோகாடல் தான். ஸோ டெவலப்மென்ட் இன்வால்வ்ஸ் சேஞ்ச். டெவலப்மென்ட் எப்பயுமே ஜெனரல் டூ ஸ்பெசிஃபிக் இருக்கும். டெவலப்மென்ட் எப்பயுமே இன்டகிரேட்டடா இருக்கும். கன்டினியூஸா இருக்கும். இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டெவலப்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. அதே மாதிரி டெவலப்மென்ட் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் பார்ட்ஸ்ல ஒவ்வொரு விதமான வளர்ச்சி இருக்கும். ரைட். டெவலப்மென்ட் ப்ரோசீட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நமக்கு நடக்கிறது. ஏர்லி டெவலப்மென்ட்ங்கிறது தான் நமக்கு டெவலப்மென்ட் ஸ்டேஜ்லயே ரொம்ப ஏன்னா அந்த ஏஜ்ல தான் குழந்தைங்க வேகமா வளரும். ஸோ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே. டெவலப்மென்ட் அதே மாரி பிரெடிக்டபிள். இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஏஜ்ல குழந்தை பேசும்ன்னு சொல்றோம். இது பிரெடிக்டபிள். பட் ஒவ்வொரு குழந்தை சம்டைம்ஸ் எதனா ஒரு குறைபாடுனால மாறவும் வாய்ப்பு இருக்கு. பட் இட்ஸ் பிரெடிக்டபிள். ஸோ டெவலப்மென்ட் டஸ்ன்ட் அக்கர் அட் த சேம் ரேட். ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் சைல்ட் டெவலப்மென்ட். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு 2 இருக்கு. இன்டர்னல்னா உள்ளயே ஹெரிடிட்டி, பிசிக்கல் ஹெல்த் அந்த குழந்தைக்குள்ளேயே வர அந்த சேஞ்சஸ். எக்ஸ்டர்னல்ங்கிறது வெளியில இருந்து வர ஃபேமிலி சப்போர்ட், பிசிக்கல் என்வைரன்மென்ட் இதெல்லாம். நெக்ஸ்ட் சைல்ட் சைக்காலஜி நமக்கு இருக்கும். சைல்ட் சைக்காலஜினா அந்த குழந்தையோட சில்ட்ரனோட பிசிக்கல், காக்னிட்டிவ் இதெல்லாம் அந்த எதனால அந்த குழந்தை இப்படி நடக்குது? சைக்காலஜி இருக்கு இல்லையா? ஸோ அது ரிலேட்டடா. அது கொஞ்சம் நம்ம படிச்சுக்கணும். ஸோ இங்க நம்ம குடுத்திருக்கிறது பிஒய்க்யூஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இப்படிதான் கேட்டிருக்காங்க. தாட் பிகம்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஐடியலிஸ்டிக் டியூரிங் த பீரியட் ஆஃப். இது சென்ட்ரல் டெட் ஜான் 2022ல கேட்ட கொஸ்டின் இது. எந்த சமயத்துல இந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வளரும்னா அடோலசன்ட் ஸ்டேஜ்ல வளரும். ரைட். அடோலசன்ட் ஸ்டேஜ்ல அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வளரும். சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்லலாம் கான்கிரீட் திங்கிங் இருக்கும். ரைட். கான்கிரீட்னா ஒண்ணு தொட்டு பார்த்து பண்ணும்போது நல்லா பண்ணுவாங்க. இந்த அடோலசன்ட் ஸ்டேஜ் அப்போ இந்த கான்கிரீட்டா இந்த அப்ஸ்ட்ராக்ட்ன்றது குழந்தைங்க பார்க்கலனாலும் யோசிச்சே பண்ண முடியும். அது அப்ஸ்ட்ராக்ட். ரைட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா பண்ணுங்க. அதே மாதிரி வாட் இஸ் மீன் பை சென்சிட்டிவ் பீரியட் இன் சைல்ட் டெவலப்மென்ட். குழந்தை வளர்ற ஸ்டேஜ் நம்ம சென்சிட்டிவ் பீரியட் சொல்லுவோம். ஆப்டிமல் பீரியட் ஃபார் டெவலப்மென்ட் ஆஃப் ஸ்பெசிபிக் கேப்பபிலிட்டிஸ். ஒவ்வொன்றும் அந்த சமயத்துல லாங்குவேஜ் நிறைய வளரும் இல்லையா? அது எல்லாமே. ரைட்டா? ஸோ ஏர்லி சைல்ட்ஹுட் எடுக்கும்போது குழந்தைங்க நிறைய லாங்குவேஜ் டெவலப்மென்ட் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு சென்ட்ரல் டெட்ல கொஸ்டின்ஸ் வரும். அசர்ஷன் ரீசன்ல இங்க கொஸ்டின் குடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்
நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல வெறும் பிஒய்க்யூஸ் மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே. இதுவும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் பத்தின கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நமக்கு சென்ட்ரல் டெட்ல கொஸ்டின்ஸ் வருது. ஓகே. இது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பத்தின கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் மிடில் சைல்ட்ஹுட் பத்தின கொஸ்டின். ஓகே. ஸோ அந்த ஏர்லி சைல்ட்ஹுட், மிடில் சைல்ட்ஹுட் அதையும் கொஞ்சம் படிச்சுக்கணும். மிடில் சைல்ட்ஹுட்னாலே இந்த சைல்ட்ஹுட்ல வரும்போதே இந்த கான்கிரீட் திங்கிங் இருக்கும். ஓகே. அடோலசன்ஸ் வரும்போது அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் இருக்கும். ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாரி மேட்ச் த ஃபாலோயிங்லயும் அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா கம்ப்ளீட்டா பிஒய்க்யூ சால்வ் பண்ணுவோம் இது எல்லாத்தையுமே. பட் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட். டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங்க பொறுத்தவரைக்கும் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ரைட். ஓகே. ஸோ இதுவும் டெவலப்மெண்ட் கொஸ்டின். அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்வைரன்மென்ட். ஹெரிடிட்டியும் என்வைரன்மென்ட்டும் கண்டிப்பா ஒரு ஜெனடிக்கும் சரி, அந்த சூழ்நிலையும் சரி, ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டுன்னு சொல்லுவோம். அந்த ஹெரிடிட்டி இன்டு என்வைரன்மென்ட் தான் ஒரு டெவலப்மென்ட்க்கு காரணம்ன்றது நம்ம சொல்றது. ஓகே. இது எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி என்னது? அந்த குழந்தையோட ஹைட்டா இருக்கட்டும், வெயிட்டா நெறைய இருக்கு இல்லையா? அது ஐ கலர், ஏர் கலர், அதோட இன்டெலிஜென்ஸ், அந்த கேரக்டர், அந்த டெம்பரமென்ட் அதெல்லாமே அதுக்கு ஜெனடிக்ல வர வாய்ப்பு இருக்கு. என்வைரன்மென்ட்ங்கிறது அதுக்கு வெளியில கிடைக்கிற அந்த அனுபவத்துல, மத்தவங்க கிட்ட அது இன்டராக்ட் பண்ற விதத்துல தன்னை வளர்த்துக்கிறது தான் நம்ம என்வைரன்மென்ட்ல அது கிடைக்கிறது. அது பிசிக்கல் டெவலப்மென்ட் வளர உதவும். பர்சனாலிட்டி டெவலப்மென்ட், மென்டல் டெவலப்மென்ட், ஓவரால் டெவலப்மென்ட் வளர இந்த குழந்தைக்கு உதவும். ஸோ இது என்வைரன்மென்ட்ட பொறுத்தவரைக்கும். ரைட்டா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அத தான் நம்ம நேச்சர் விஸ் நர்ச்சர்ன்னு சொல்றோம். நேச்சர்ங்கிறது ஹெரிடிட்டி ரிலேட்டடா இருக்கும். நர்ச்சர்ங்கிறது என்வைரன்மென்ட் ரிலேட்டடா இருக்கும். ஓகே. நேச்சர், நர்ச்சர் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டெவலப்மென்ட்ங்கிறது ஹெரிடிட்டி இன்டூ என்வைரன்மென்ட் அந்த 2த்தோடதுமே தேவைப்படுது ஒரு டெவலப்மென்ட் நடக்க. பர்சனாலிட்டிய பொறுத்தவரைக்கும் ஹெரிடிட்டி பிளஸ் என்வைரன்மென்ட் 2த்தோட இம்பாக்டும் அந்த குழந்தையோட பர்சனாலிட்டி ஆளுமைய டெவலப் பண்ணுது. பர்சனாலிட்டினா ஆளுமைய டெவலப் பண்ணுது. இது கொஞ்சம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இந்த ஹெரிடிட்டி அண்ட் என்வைரன்மென்ட் எடுக்கும்போது, இதுலயும் நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வருதுன்னா, ரோல் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்வைரன்மென்ட் இன் ஹியூமன் டெவலப்மென்ட் இந்த மாரி கேட்கறாங்க. அப்புறம் நேச்சர், நர்ச்சரோட இது. அதுவும் ஹெரிடிட்டி என்வைரன்மென்ட் தான். நேச்சர், நர்ச்சரும் அதே தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல் பிஒய்க்யூஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ரைட். வித் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ரோல் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்வைரன்மென்ட் ஹியூமன் டெவலப்மென்ட். ஸோ இப்ப எதுக்கு இங்க ஆட் பண்ணோம்னா, ஸோ இதுலருந்து கொஸ்டின்ஸ் வரும். எப்படி வரும்ன்றத தெரிஞ்சிருக்கணும். ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சோஷியலைசேஷன். சோஷியலைசேஷன் சமூகமயமாக்கல், சமூகம் இல்லையா? நம்ம எப்படி மத்தவங்களோட மிங்கிள் ஆறோம், அந்த குழந்தை எப்படி எல்லாரோடையும் இன்டராக்ட் பண்ணுது, கம்யூனிகேட் பண்ணுது, இல்லையா? எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அது எல்லாமே சோஷியலைசேஷன்க்குள்ள சேர்றது. ஓகே. இதுல மெயினானவங்க இவங்க டெஃபினிஷன்ஸ் குடுத்துருக்கிறது. இதுல டைப்ஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் நம்ம சொல்றது பிரைமரி சோஷியலைசேஷன். ஃபர்ஸ்ட் குழந்தை கத்துக்கிற இடம் எதுனா ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலிய தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபர்ஸ்ட் ஏஜ்ன்னு சொல்றோம். இது ஏர்லி சைல்ட்ஹுட்லயே இந்த குழந்தை என்ன பண்ணுது? மத்தவங்கள வீட்ல இருக்கிறவங்கள பார்த்து ஃபர்ஸ்ட் கத்துக்குது. எப்படி பேசணும், பழகணும் அதுதான். நெக்ஸ்ட் செகண்டரி சோஷியலைசேஷன் சொல்றோம். இந்த வீட்டுக்கு அப்பால் வெளியில வந்தவங்க அவுட்சைட் த ஃபேமிலி அந்த குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆறது. ஸ்கூல்ஸா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அதான் பியர் குரூப், மீடியாவா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சோஷியலைசேஷன் எடுக்கும்போது, சோஷியல் இன்டராக்ஷன் இது எல்லாம் எப்படி அந்த குழந்தைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் இதுல நமக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது எரிக்சன் ஸ்டேஜஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. பட் இது நமக்கு சைக்காலஜிலயும் நமக்கு வரும் இது. ஓகே. எரிக்சன் என்ன சொல்லியிருக்காரு? மொத்தம் 8 ஸ்டேஜஸ் எரிக்சன் சொல்லியிருப்பாரு. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் நமக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். நம்ம இவங்கள நம்பலாமா? நம்ப வேணாமா? அதுதான் நம்ம சொல்றது ட்ரஸ்ட் விஸ் மிஸ்ட்ரஸ்ட். இல்லையா? அது இந்த எரிக்சன்து கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. மெயினா பின்னாடி பார்க்கலனாலும் இந்த அடாலசன்ட் ஸ்டேஜ் வரைக்கும் மெயினா பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 ஏஜ் குரூப் அந்த ஏஜ்க்குள்ள கேட்கும்போது இதுவரைக்கும் நமக்கு கேட்பாங்க. நமக்கு இப்ப ப்ரீ ஸ்கூல் 3 டூ 6 இயர்ஸ் எடுத்தா இனிஷியேட்டிவ் விஸ் கில்ட் ஞாபகம் இருக்கணும். ஸ்கூல் ஏஜ் 6 டூ 11 இயர்ஸ் எடுத்தா இண்டஸ்ட்ரி விஸ் இன்ஃபீரியாரிட்டி. அவங்க கூட சேர்ந்து பண்ணலாமா? இல்ல நம்ம தனிச்சு இருக்கலாமா? தோணும். அடாலசன்ட் ஸ்டேஜ் 11 டூ 18 இயர்ஸ் எடுக்கும்போது ஐடென்டிட்டி வித் ரோல் கன்ஃப்யூஷன். ஒண்ணு தானே முற்பட்டு பண்ணுது. ரைட்டா? தான் பண்ணணும் இதுன்னு நினைக்குது. எல்லார்கிட்ட இருந்தும் அதுக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு சைன் வரும்போது அத பண்ணணும்னு ஆசைப்படும். இல்லன்னா அதுக்குள்ள வந்து அந்த குழந்தைக்குள்ள ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சுரும். நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆயிடும். வேற ஒண்ணுமே இல்ல. அதான் ஐடென்டிட்டி வித் ரோல் கன்ஃப்யூஷன். இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஏர்லி சைல்ட்ஹுட் எடுத்தா அட்டானமி வித் ஷேம் அண்ட் டவுட். இதுவும் அதேதான். தானே குழந்தை எதனா பண்ணணும்னு நினைக்கும். நம்ம அத பாராட்டணும்னா அது பண்ணும். தன்னிச்சையா பண்ணும். பட் இல்லன்னா அதுக்கு ஒரு மாரி தோணும்.
நெக்ஸ்ட் டைம் எதையுமே இனிஷியேட்டிவ் எடுக்கவே எடுக்காது. அந்த மாதிரி அது. ஸோ இது வந்து எரிக்சன்த கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ரைட்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஏஜென்ட்ஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் நம்ம எடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான் பிரைமரி ஏஜென்ட். அங்கருந்து தான் குழந்தை எல்லாத்தையும் கத்துக்குது. ஸோ ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் த சைல்ட். நெக்ஸ்ட் ஸ்கூல் செகண்டரி ஏஜென்ட்டா வருது. ஏன்னா ஸ்கூல்ல போய் ஃபார்மல் எஜுகேஷன் அதெல்லாம் கத்துக்குது. பியர் குரூப்போட ரோல் இங்க பெருசு. நெக்ஸ்ட் மாஸ் மீடியால ரோல் பிளே. எங்கருந்து குழந்தை கத்துக்குது? அவ்வளவுதான் அது. இன்ஃப்ளூயன்ஸ் லாங்குவேஜ், ஆட்டிட்யூட், வேல்யூ, பிஹேவியர், லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும். ஸோ இதுல பாசிட்டிவ், நெகட்டிவ் எஃபெக்ட் 2ம் இருக்கலாம். பட் எங்கருந்து குழந்தை கத்துக்குது? அதுதான் சோஷியலைசேஷன்ல சேருது. ஸோ ரோல் ஆஃப் பிளே இன் சோஷியலைசேஷன் நம்ம குடுத்திருப்பாங்க. ஈவன் தமிழ்நாடு டெட்லயும் இது இருக்கு. ஸோ பிளேங்கிறது எப்படி வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தை விளையாடும்போது என்ன ஆகும்? எல்லார் கூடயும் கோஆப்பரேட் பண்ணும், அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்கும். நெறைய விஷயம் நடக்கும் இல்லையா? அதுதான். ஸோ பிளேன்றதே ஒரு நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங். ரைட். இதுல நமக்கு இந்த பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஈவன் நமக்கு ஃப்ராய்பிள்து இருக்கும் ப்ளே பத்தி. அதைய பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாலிட்டரி ப்ளேங்கிறது 0 டூ 2 இயர்ஸ் அந்த குழந்தை வந்து தானே விளையாட ஆசைப்படும். சைல்ட் பிளேஸ் அலோன். நோ இன்ட்ரெஸ்ட் இன் அதர் சில்ட்ரன். இத தான் பேட்டர்ன் ஸ்டேஜஸ்ல அவர் சொல்லியிருப்பாரு. சாலிட்டரி ப்ளே, ஆன் லுக்கர் ஆர் ஸ்பெக்டாட்டர் ப்ளேன்னு ஒண்ணு சொல்றது. மத்தவங்க விளையாடுறத அந்த குழந்தை பார்க்கும். அவ்வளவுதான். சைல்ட் வாட்சஸ் அதர்ஸ் ப்ளே பட் டசன்ட் பார்ட்டிசிபேட். இது ஒண்ணு இருக்கு ப்ளேல. நெக்ஸ்ட் பேரலல் ப்ளேன்னு நம்ம சொல்லுவோம். 2 டூ 3 இயர்ஸ்ல இப்ப வந்து குழந்தை விளையாடும். சைட் பை சைடு விளையாடும். பெருசா விட்டு குடுக்காது அந்த மாரிலாம் இருக்காது. இன்டராக்ட்லாம் அந்த அளவு பண்ணாது. அந்த மாரி இருக்கும். பேரலல் ப்ளே அது பேரு. அசோசியேட்டிவ் ப்ளேங்கிறது 3 டூ 4 இயர்ஸ்ல தான் அந்த குழந்தைக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த சமயத்துல 2 ஒண்ணா சேர்ந்து விளையாடுறது. இத நீ வச்சுக்கோன்னு குடுக்கறது. அந்த மாரி இன்டராக்ஷனும் டெவலப் ஆகும். அப்புறம் கோஆப்பரேட்டிவ் ப்ளே 4+ இயர்ஸ்ல தான் கோஆப்பரேட்டிவ் ப்ளே டெவலப் ஆகும். இப்ப நெறைய பசங்க அந்த ரூல்ஸ இது பண்றது, இப்படி போய் நிக்கணும் அது மாரி பண்ணணும். ரைட். அப்ப சோசியல் ப்ளே. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சோசியல் ப்ளே டெவலப் ஆகும். இது நமக்கு புக்ல இருக்கும். அதனால இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவா ஃப்ராய்பிள் சொன்னது அதெல்லாமும் கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ளே என்ன? ஃபர்ஸ்ட் மோட்டர் ஸ்கில்ஸ் வரும். கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன், லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் வளரும். கான்ஃபிடன்ஸ் வளரும் குழந்தைக்கு. டீம் ஒர்க் மெயினா வளரும். ப்ராப்ளம் ஸ்கில்ஸ் வளரும் இல்லையா? சம்டைம்ஸ் இமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மென்ட் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பிளேங்கிறது பெஸ்ட் மீடியம் ஃபார் லேர்னிங் அண்ட் சோஷியலைசேஷன். இதுல ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பிளேன்னு எடுத்தாங்கன்னா கோஆபரேட்டிவ் பிளே. இதுல ப்ரூனர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிளே இஸ் த பிரின்சிபல் பிசினஸ் ஆஃப் சைல்ட்ஹுட்னு ப்ரூனர் சொல்லியிருக்காரு. இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுல நமக்கு பிஒய்க்யூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ன்னு எடுக்கும்போது சோஷியலைசேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் டசன்ட் இன்க்ளூட் இந்த மாதிரி ஜெனடிக் டிரான்ஸ்மிஷன் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டா சிலபஸை இந்த வாட்டி முடிச்சிருவோம். ரைட் இந்த வீடியோல. ஸோ சோஷியலைசேஷன் பத்தியும் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அசெஷன் ரீசன்லயும் நமக்கு கொஸ்டின் வந்திருக்கு 2022ல சோஷியலைசேஷன் கொஸ்டின். ரைட் இதுவும் அதே மாதிரி அசெஷன் ரீசன் கொஸ்டின். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது தியரீஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் நமக்கு இருக்கு. தியரீஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு ஜீன் பியாஜே, லாரன்ஸ் கோல்பர்க், லீவ் விஹாட்ஸ்கி இந்த 3 தியரியும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுல 3ல கொஸ்டின் வரும். ஓகே வருமா வராதான்னு கூட இல்ல. கண்டிப்பா வரும். ஏன்னா அந்த அளவு இது இம்பார்ட்டன்ட். ரைட். ஜீன் பியாஜே காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி நெறைய படிச்சிருப்போம். நம்ம பிஎட், டிஎட்லாம் படிச்சோம்னா இதெல்லாம் கண்டிப்பா படிச்சிருப்போம். ஜீன் பியாஜேது. பியாஜேவ பொறுத்தவரைக்கும் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் சொல்லியிருக்காரு. சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்பரேஷனல், கான்கிரீட், ஃபார்பல். இது எஸ்பிசிஎஃப் ஸ்பெஷல் காஃபி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த குழந்தை அந்த டெவலப்மெண்ட் வரும்போது அந்த லேர்னிங் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதான் டெவலப்மெண்ட் லேர்னிங் நடக்கும். அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, அது வந்து விகாட்ஸ்கியோட படிக்கும்போது கொஞ்சம் மாறும். டெவலப்மெண்ட் அந்தந்த ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் வரும்போது அந்த குழந்தையோட லேர்னிங் நடக்கும்னு சொல்லுவாரு. அடுத்த கான்செப்ட் வந்து இவரு ஸ்கீமான்றது நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம மென்டல் பிளாக்கா நம்ம பதியிறது. அததான் ஸ்கீமான்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அசிமிலேஷன், அகாமடேஷன், ஈக்குலிபிரேஷன் 3 சொல்லுவாரு. இதுதான் எல்லாமே சேர்த்து நம்ம அடாப்டேஷன் நம்ம சொல்லுவோம். அந்த குழந்தை எப்படி அந்த என்வாயன்மென்ட்ல அடாப்ட் பண்ணிக்குது. ஒண்ணு அசிமிலேஷன் தான் பார்த்ததையே திரும்பியும் பார்க்கறது. புதுசா பார்க்கறது. இதோட பேலன்ஸ தான் நம்ம ஈக்குலிபிரேஷன் நம்ம சொல்றோம். ரைட். அடுத்தது அவரோட பியாஜேவோட கான்செப்ட்ல இந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தான் கண்ல படலனாலும் அத பத்தின நினைப்பு இருக்கிறது ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஈகோ சென்ட்ரிசம்ன்றது ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ்ல இம்பார்ட்டன்ட். இதுக்கு தன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் பார்க்க தெரியும். அனிமிசம்ன்றது ஈவன் ஒரு பொம்மைக்கு கூட உயிர் இருக்குன்னு நம்பும் அந்த குழந்தை ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ்ல. கன்சர்வேஷன்ங்கிறது கான்கிரீட் ஆப்பரேஷனல் ஸ்டேஜ்ல வளரும்.
அது சின்ன பாக்ஸ்ல இருந்தாலும், பெரிய பாக்ஸ்ல இருந்தாலும் சேம் குவான்டிட்டி வாட்டர் தான் இருக்குன்னு இந்த குழந்தைக்கு புரியுறது கன்சர்வேஷன். அது கான்கிரீட் ஆப்பரேஷன்ல வளரும். ஸோ இதுதான் ஜீன் பியாஜே சொன்னது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கொஸ்டின் வரும் அதுல. அடுத்தது கோல்பர்கோட தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் பொறுத்தவரைக்கும், இதுல 3 லெவல் சொல்லியிருப்பாரு. 6 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பாரு. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி அந்த குழந்தையோட மாரல் டெவலப்மெண்ட் வளருது அவ்வளதான். ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ்ன்னு சொல்லும்போது எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலா இருக்கும். வெளியில இருந்து தனக்கு கிடைக்கிறத வச்சு அந்த குழந்தை ரைட்டா ராங்கான்னு யோசிக்கும். அவ்வளவுதான். இப்போ ஒருத்தவங்க ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மென்ட் பயந்து நல்ல குழந்தையா நடந்து மிஸ் அடிச்சிருவாங்கன்னு ஹோம்வொர்க் எழுதிட்டு வரும்ல, அதுதான் இது. நெக்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிவார்ட்னா டீச்சர் ஸ்டார் குடுப்பாங்கன்னு பண்ணும். அதுதான் ஸ்டேஜ் 2. ஸோ அதோட மாரல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? எக்ஸ்டர்னலா வர்றத வச்சு தான் இருக்கும். பட் லெவல் 2 பொறுத்தவரைக்கும் கன்வென்ஷனல்ன்றது சோசியல் அப்ரூவல்க்காக. மத்தவங்க தன்னை குட் பாய், குட் கேர்ள்னு சொல்லணும். அந்த மாரி நினைக்கிறது ஸ்டேஜ் 3. இப்போ ரூல்ஸ் அண்ட் லாஸ ஃபாலோ பண்ணும். வேற எதுவும் தெரியாது. இங்க தான் நிக்கணும்னா அங்க தான் நிக்கும். அந்த மாரி இருக்கிறது கன்வென்ஷனல், சோசியல் அப்ரூவல். லெவல் 3 பொறுத்தவரைக்கும் போஸ்ட் கன்வென்ஷனல்ங்கிறது இன்டர்னல் மொராலிட்டி. நமக்குள்ள சில இது தோணும் இல்லையா? ஏன் இப்படி பண்ணணும்? அதுதான் இது சோசியல் கான்ட்ராக்ட். அந்த சமயத்துல லா கேன் பி சேஞ்ச்டு. இப்படிதான் இது மாரி பண்ணா நல்லா இருக்கும். நினைக்கிற ஸ்டேஜ் வளர ஆரம்பிக்கும். அடுத்தது யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல் வளரும். இந்த ஸ்டேஜ் குறிப்பிட்ட மனுஷங்க மட்டும் தான் அந்த மாரி ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்றது இது. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்பர்க் வந்துச்சுன்னா 3 ஸ்டேஜஸ், 3 லெவல்ஸ் இருக்கும். 6 ஸ்டேஜஸ் இருக்கும். ரைட்டா? அடுத்தது விஹாட்ஸ்கி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். லீவ் விஹாட்ஸ்கி இவர் என்ன சொல்றாரு? இதுலயும் டெவலப்மெண்ட் இருக்கு பங்கு. ஆனா அந்த குழந்தை தன்னை சுத்தி இருக்கிறத பார்த்து கத்துக்குது. ஆனா இதுல ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கிடையாது. பியாஜே சொன்ன மாரி இந்த வயசுல இந்த வளர்ச்சி இருக்கும்னு இவர் சொல்ல மாட்டாரு. அந்த குழந்தை பார்த்து டெவலப் ஆறது. ரைட்டா? அதுதான் அங்க மெயினா சொன்னோம். டெவலப்மென்ட்க்கு அப்புறம் லேர்னிங் வந்துச்சுன்னு பியாஜே சொல்லுவாரு. லேர்னிங் தான் டெவலப்மென்ட்க்கே ஸ்டேஜஸா அமையுதுன்னு இவரு சொல்றாரு. இதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது ZPDங்கிறது ஜோன் ஆஃப் ப்ராக்ஸிமல் டெவலப்மென்ட். இது இப்படி நம்ம போடுவோம். ஒரு இது குழந்தையால பண்ண முடியும். சில இது வந்து மத்தவங்க ஹெல்ப்பால மட்டும் தான் பண்ண முடியும். அதுதான் நம்ம சொல்றது. அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறது தான் நம்ம ஜோன் ஆஃப் ப்ராக்ஸிமல் டெவலப்மென்ட் நம்ம சொல்றோம். ஓகே. இந்த ஸ்கேஃபோல்டிங்ன்றது என்னன்னா, அந்த குழந்தை வந்து ஒண்ணு தெரியலன்னா நம்ம சொல்லி குடுத்துட்டு ஓரளவு அந்த குழந்தை பண்ண ஆரம்பிச்சிரும். நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஜுவலா அந்த குழந்தைய பண்ண விட்டுட்டு ஸ்கேஃபோல்டிங்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ விகாட்ஸ்கியோட தியரி பேர் என்னன்னா, சோஷியோ கல்ச்சுரல் தியரி. இவர் மெயினா அவர் சொன்னது சோஷியல் இன்டராக்ஷன். இந்த குழந்தை மத்தவங்கள இன்டராக்ட் பண்ணி கத்துக்குது. லேர்னிங் கம்ஸ் பிஃபோர் டெவலப்மென்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிடெட்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்க. டெவலப்மென்ட்க்கு அப்புறம் லேர்னிங் வருதுன்னு சொன்னது பியாஜே. அதுதான் டெவலப்மென்ட்க்கு அப்புறம் லேர்னிங். லேர்னிங்க்கு அப்புறம் டெவலப்மென்ட் வந்ததுன்னு சொன்னது விஹாட்ஸ்கி. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அப்புறம் ஜோன் ஆஃப் ப்ராக்ஸிமல் டெவலப்மென்ட் நம்ம இப்ப பார்த்தோம். ZPD இப்ப பார்த்தோம். ஜோன் ஆஃப் ஸ்கேஃபோல்டிங் ZPD. நெக்ஸ்ட் லீவ் விஹாட்ஸ்கி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பிரைவேட் ஸ்பீச்ன்னு சொல்லுவோம். பிரைவேட் ஸ்பீச்ங்கிறது தன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம சம்டைம் மேக்ஸ் போடும்போது 23 இன்ட்டு சொல்லிக்கிட்டே பண்ணுவோம் இல்லையா? அதுதான் பிரைவேட் ஸ்பீச் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் இன்னர் ஸ்பீச்சா அது மாறும். இன்னர் ஸ்பீச்னா நமக்குள்ளேயே நம்ம திங்க் பண்றது. ஓகே. கிராஜுவலி அது இன்னர் ஸ்பீச்சா மாறும். நம்மள கண்ட்ரோல் பண்ற விதம் அது வேற ஒண்ணுமே இல்ல. அதான் பிரைவேட் ஸ்பீச்ன்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்தது பிரிட்டன் பிளேன்னு ஒண்ணு இருக்கிறது. அது என்ன குழந்தைங்களோட இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் வளரும் அது. பிரிட்டன் பிளேனா தானே டீச்சரா நினைக்கிறது அந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி வளருது. சில்ட்ரன் லேர்ன் த்ரூ பிரிட்டன் பிளே. ஸோ பியாஜேவோட, விஹாட்ஸ்கியோட இந்த ஒரு டிஃபரன்ஸ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ இதுல குயிக் ரிவிஷன் இதுதான். பியாஜே வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லுவாரு. 4 ஸ்டேஜஸ் இருக்கும். அதே மாரி டிஸ்கவரி லேர்னிங். ஏன்னா குழந்தை கத்துக்குது பார்ட் அண்ட் ஸ்டேஜஸ்ல. இந்த சோஷியல் இன்டராக்ஷன் இம்பார்ட்டன்ட். ZPD, ஸ்கேஃபோல்டிங், பிரைவேட் ஸ்பீச், இன்னர் ஸ்பீச் கூட, அப்புறம் மேக் பிலீவ் பிளே. இது எல்லாமே விஹாட்ஸ்கி சொன்னது. ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நம்ம சிமிலாரிட்டீஸ் அண்ட் டிஃபரன்ஸ் குடுத்திருப்போம். இது இது இப்போதைக்கு இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா அதுலருந்து 2, 3 கொஸ்டின் கூட வரும். ஸோ சிடெட்ட பொறுத்தவரைக்கும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. 0-2னா ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். 2-7ல ஈகோசென்ட்ரிசம், அனிமிசம் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரீ ஆப்பரேஷனல்ல. 7-11 இயர்ஸ்ல கான்கிரீட் ஆப்பரேஷன்ல கன்சர்வேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். 11+ இயர்ஸ் ஃபார்மல் ஆப்பரேஷன்ல அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் ஞாபகம் வச்சுக்கணும். கோல்பர்க பொறுத்த வரைக்கும் 3 லெவல்ஸ் இருக்கும் இல்லையா? ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல்.
ஓகே. இதுல 2 ஸ்டேஜா பிரியும். அதுதான் இங்க நம்ம குடுத்துருக்கோம். பனிஷ்மென்ட் அண்ட் ரிவார்ட் அதுக்கு. நெக்ஸ்ட் விஹாட்ஸ்கிய பொறுத்தவரைக்கும் இவரு சொன்னது. ஸோ இதுதான் இங்க நம்ம ஓகே. நெக்ஸ்ட் இதுல எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னா, கன்சர்வேஷன்னா என்ன? அதோட கான்செப்ட்ட பத்தி கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் இதுல கொஞ்சம் சப்ஜெக்டிவ் கொஸ்டின் இந்த மாரியும் கேட்பாங்க. ரைட்டா? சார் நம்ம இது இது என்னன்றதெல்லாமும் நம்ம பார்ப்போம். த கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் என்ன? ஓகே. ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எல்லா எம்சிக்யூஸும் நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணுவோம். ஆனா ஈஸியா தான் இருக்கும். ஓகே. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஈஸியா தான் இருக்கும் இது. அதே மாரி கல்ச்சுரல் டூல்ஸ் நீங்க சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த டூல்ஸ பத்தி சொன்னதும் லீவ் விஹாட்ஸ்கி. ஓகே. லாங்குவேஜ் தான் கல்ச்சர் வேற ஒண்ணும் இல்ல. தன்ன சுத்தி இருக்கிறதுலருந்து கத்துக்குது குழந்தை. லாங்குவேஜ், சிம்பிள்ஸ் அது. ஓகே. அசிமிலேஷன் பத்தி இது எல்லாமே. இதுவும் கோல்பர்க் பத்தின கொஸ்டின் ஜான் 2022ல கேட்டிருக்காங்க. ரைட். அடுத்தது இது வந்து இது நார்மலா ஒரு டீச்சரோட மிஸ்கன்செப்ஷன்ஸ். பட் சில கொஸ்டின் சப்ஜெக்டிவா இருக்கும். அழகா நம்ம அந்த கொஸ்டின படிச்சு புரிஞ்சுக்கிட்டாலே ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது ஜீன் பியாஜே, லீ விஹாட்ஸ்கியோடது. ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எம்சிக்யூஸ் எப்படி சால்வ் பண்ணணும் நம்ம பார்க்கலாம். இது வந்து பியாஜேவோட ஸ்டேஜஸ்ல வர்றது. ரைட்டா? அதே மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின்ஸ் இந்த மாரியும் நமக்கு கொஸ்டின் வரும். ஓகே. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஒரு ஆப்ஷன் இல்ல. 2, 3 ஆப்ஷன்ஸ் கூட அதுல இருக்கும். அந்த மாதிரி. ஓகே. இது ஜான் 2022ல அதே மாரி லீ விஹாட்ஸ்கி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் ஜான் 2022ல இந்த மாரி கொஸ்டின். ஓகே. அடுத்தது கான்செப்ட்ஸ் ஆஃப் சைல்ட் சென்டர்ட் அண்ட் ப்ராக்ரசிவ் எஜுகேஷன் நமக்கு இருக்கு. சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன்ல குழந்தை மைய கற்றல்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த குழந்தைய ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது. ரைட். அதுல எப்பயுமே லேர்னர் சென்டர்ட், சைல்ட் சென்டர்ட்ல அந்த குழந்தைங்க ஆக்டிவா கத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் குடுக்குறாங்க டீச்சர். அதுதான். ஸோ அந்த இடத்துல டீச்சர் எப்படி இருப்பாங்க? ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாங்க, கைடா இருக்காங்க அவ்வளவு. சரி, சைல்ட் இஸ் த சென்டர் ஆஃப் லேர்னிங். இதுல அந்த குழந்தை ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா தானே கத்துக்கிறது. அதே மாதிரி இதுல இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் ஆர் ரெஸ்பெக்டட். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் கத்துக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். ஸோ டீச்சர் அதுக்கு ஏத்த மாதிரி கைடா இருக்கணும்னு சொல்றது. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைல்ட் சென்டர்ட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் இருக்கும். சைல்ட் சைக்காலஜி புரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் பேஸ்டு கரிக்குலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இது பாசிட்டிவ் டிசிப்ளின் இருக்கணும். இதெல்லாம் பிரின்சிபல் சைல்ட் சென்டர்டா நம்ம பண்ணும்போது எப்படி இருக்கணும்? பிராக்டிக்கலா இருக்கணும். ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் இருக்கணும். ஓகே. ஐடென்டிஃபை அண்ட் சால்வ் லேர்னர்ஸ் ப்ராப்ளமும் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ப்ராக்ரசிவ் எஜுகேஷன்னாலே ஒரு ப்ராக்ரஸ். அந்த குழந்தை எப்படி முன்னேறுதுன்றத நம்ம அத மையப்படுத்தின ஒரு கற்றல். அதுதான். அதுதான் நம்ம லேர்னிங் பை டூயிங்ன்னு சொல்லுவோம். இது மெயினா சொன்னது ஜான் டூவி. அவரதையும் ஞாபகம் வச்சுக்கணும். லேர்னிங் பை டூயிங், அப்புறம் பிராக்மாட்டிசம் ஒரு பிலாசபி நம்ம வரும். இது எல்லாமே குழந்தைங்க தானே ஒரு விஷயத்த பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கிறது. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் சொல்றோம் இல்லையா? இது கம்ப்ளீட்டா ஸ்டூடெண்ட் சென்டர்ட் அண்ட் டெமோக்ராட்டிக்கா இருக்கும். குழந்தைங்களோட திங்கிங்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். இல்ல மேஜர் கான்ட்ரிபியூட்டர் இது ஜான் டூவி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் தான் ஃபாதர் ஆஃப் ப்ராக்ரசிவ் எஜுகேஷன். லேர்னிங் பை டூயிங் சொல்லுவோம். ஸ்கூல் இஸ் எ மினியேச்சர் சொசைட்டின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அங்கதான் எல்லாத்தையும் அந்த குழந்தை கத்துக்கிறது. சொசைட்டில எப்படி இருக்கணும்ன்றதே. ஓகே. ஸோ எஜுகேஷன் ஷுட் சால்வ் ரியல் லைஃப் ப்ராப்ளம் சொன்னது ஜான் டூவி தான். கூட ஜான் லாக்ன்றவர் நாலேஜ் கம்ஸ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு. ரூசோ அதே மாதிரி இவங்களும் லேர்னர் சென்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேச்சுரலிசத்துக்கு ரூசோ. ஓகே. நிறைய நேச்சுரலா குழந்தைங்க கத்துக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. நேச்சுரலா அந்த ஏஜ் குரூப் எவ்வளோ அந்த குழந்தை சாரி அந்த ஏஜ் குரூப்புக்கு குழந்தை எப்படி கத்துக்கணும்? எதையும் நம்ம திணிக்காம அதையே கத்துக்கணும். அது போக்குல விடணும்னுவாரு. நெக்ஸ்ட் ஃப்ரெட்ரிச் ஃப்ராய்பல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் கிண்டர்கார்டன். இவரும் இந்த பிளே, செல்ஃப் ஆக்டிவிட்டி பத்தி சொல்லியிருப்பாரு. ரைட்டா? டூயியோட 5 பிரின்சிபல்ஸ் இது. எஜுகேஷன் இஸ் லைஃப் இட் செல்ஃப்ன்னு சொல்லியிருப்பாரு. ஸ்கூல் ரெப்ரசன்ட் சொசைட்டி, கரிக்குலம் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப், சைல்ட் சென்டர் டீச்சிங் மெத்தட், எஜுகேஷன் ப்ரமோட் சோஷியல் ப்ராக்ரஸ். ஜான் டூவி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்தாலே அங்க லேர்னர் சென்டர்ட் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் இருக்கும். பிராக்மாட்டிசம் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ப்ராக்ரசிவ் எஜுகேஷன் இருக்கும். ரைட்டா? ஸோ இதே மாரி ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங். குழந்தைங்க அந்த மாரி தானே பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் அண்ட் கோஆப்பரேஷன் வளரும். டெமோக்ராட்டிக் வேல்யூ வளரும். ஏன்னா குழந்தைங்க சுத்தி எல்லாரோட சேர்ந்து பண்ணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராக்ரசிவ் எஜுகேஷன் சைல்ட் சென்டர்ட் கரிக்குலம் டெவலப்மெண்ட் அக்கார்டிங் டு இண்டிவிஜுவல் வேல்யூஸ். கொலாபரேட்டிவ் லேர்னிங் இருக்கும். டீச்சர் ஆக்சஸ் அ ஃபெசிலிட்டேட்டர் லேர்னிங் த்ரூ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். அடுத்தது நமக்கு இருக்கிறது ஹியூமானிஸ்டிக் எஜுகேஷன். இந்த ஹியூமானிஸ்டிக் வந்தாலே ஹியூமன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ அந்த குழந்தைக்கு ஃப்ரீடம் குடுத்து, அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம் அந்த இடத்துல. அதுதான் ஹியூமனிசம்னே சொல்றது. ரைட்டா? இது பெர்சன் சென்டர்ட் அப்ரோச்ன்னு சொல்றோம். இது அப்ரஹாம் மாஸ்லோ, கார்ல் ராஜர்ஸ் இந்த மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் இருக்கு. அதே மாரி கார்ல் ராஜர்ஸ் ஒரு தியரி இருக்கு. அதுலயும் அந்த பெர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது. ரைட்டா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் எம்பத்தி, செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க டீச்சர். இங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதுதான் ஹியூமானிஸ்டிக் எஜுகேஷன். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் லேர்னர்ஸ் தானே ஒவ்வொரு விஷயத்த பார்த்து ஆக்டிவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் லேர்னர்ஸ் ஆக்டிவ்லி கன்ஸ்ட்ரக்ட் நாலேட்ஜ். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க? அவங்களோட ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. நெறைய விஷயம் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். டீச்சர்ஸ் இங்க ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாங்க. சும்மா லெக்சர் குடுக்குற மாதிரி டீச்சர் சென்டர்டா இல்லாம லேர்னர் சென்டர்டா பசங்களுக்கான ஸ்பேஸ் குடுக்குறாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் வளருது. நெக்ஸ்ட் மான்டாசரி மெத்தட் இருக்கு. இது மரியா மான்டாசரி சொன்னது. இது சைல்ட் டைரக்டட் லேர்னிங். இதான மான்டாசரினாலே ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அந்த குழந்தைங்க தானே ஒரு விஷயத்த கையில பண்ணி பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ இதுல ட்ரெடிஷனல் அண்ட் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷனா, ட்ரெடிஷனல்னா டீச்சர் சென்டர்டா இருக்கும். ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் எப்பயுமே சைல்ட் சென்டர்டா இருக்கும். இங்க ரோட் லேர்னிங் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும். இங்க லேர்னிங் பை டூயிங். இங்க டீச்சர் வந்து லெக்சர்ஸா இருப்பாங்க. இங்க ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாங்க. இங்க ட்ரெடிஷனல் மெத்தட பொறுத்தவரைக்கும் லேர்னர்ஸ் எல்லாம் பாசிவா இருப்பாங்க. இங்க ப்ராக்ரெசிவ பொறுத்தவரைக்கும் ஆக்டிவா இருப்பாங்க. ஓகே. அதே மாரி ட்ரெடிஷனல்ல சம்மேட்டிவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. லாஸ்ட்ல நடக்கிற எக்ஸாம். இங்க ஒரு கன்டினியூஸ் அசஸ்மென்ட் நடக்கும். இங்க ஃபிக்ஸட் கரிக்குலம், இங்க ஃப்ளெக்சிபிள் கரிக்குலம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? ஸோ ஃபாதர் ஆஃப் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் வந்தாலே ஜான் டூவி. ஃபவுண்டர் ஆஃப் கிண்டர்கார்டன் வந்தா ஃப்ராய்பிள். லேர்னிங் பை டூயிங் வந்தா ஜான் டூவி. சைல்ட் டைரக்டட் எஜுகேஷன் யார் சொன்னா மரியா மான்டெசரி. ஹியூமானிஸ்டிக் தியரி மாஸ்லோ அண்ட் கார்ல் ராஜர்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி தியரி பேஸ்ட் இந்த மாரி கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கு. ரைட்? ஸோ இந்த மாரி வந்துச்சுன்னா, இந்த கொஸ்டின்ஸ் பேரு நம்ம என்ன சொல்லுவோம்? மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோல. ரைட்? அசஸ்மென்ட் பேஸ்ட் கொஸ்டின், ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் பத்தினது. ஓகே. டீச்சிங் அண்ட் லேர்னிங் பத்தின கொஸ்டின். ஸோ இது. ஓகே. ஸோ இந்த மாரி இப்ப 2022ல அதே மாரி சில்ட்ரன் எப்படி கத்துப்பாங்க நல்லா. அப்புறம் சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன் அசஸ்மென்ட் பத்தி இது. ஓகே. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மல்டி டைமென்ஷனல் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ்னாலே என்னது? அந்த குழந்தை எப்படி திங்க் பண்ணுது? லாஜிக்கலா திங்க் பண்ணும். ஒரு விஷயத்த சால்வ் பண்றது. அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ்குள்ள சேரும். அந்த இன்டெலிஜென்ஸ நம்ம அதே மாதிரி மெஷர் பண்றதும் இருக்கு. ஐக்யூவ மெஷர் பண்ணுவோம். அதுவும் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி எது 3 பேசிக் ஃபங்ஷன்ஸ் வச்சு நம்ம சொல்றோம் இன்டெலிஜென்ஸ். லேர்னிங் எப்படி அந்த குழந்தை ரீட்டெயின் பண்ணுது? எப்படி ஒரு விஷயத்த ப்ராப்ளத்த கண்டுபிடிக்குது? எப்படி அத சால்வ் பண்ணுது? இதெல்லாம் வச்சு அந்த குழந்தையோட இன்டெலிஜென்ஸ சொல்றோம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி அத மெஷர் பண்றோம்ன்றதும் இருக்கு. இல்ல பின்னட் அண்ட் டெர்மன் யூனிஃபேக்டர் தியரி சில இடத்துல இது பேர் குடுத்திருப்பாங்க. சில இடத்துல என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, யூனிஃபேக்டர் தியரிக்கு நேம்ஸா எதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நெறைய இதே மாரி எஜுகேஷனலுக்கு சொல்லியிருக்காங்க. யூனிஃபேக்டர் தியரி இந்த மாதிரி. ஸோ சில இடத்துல இத மாரி சொல்லியிருக்காங்க. பின்னட் அண்ட் டெர்மன் சொன்னது. ஸோ யூனிஃபேக்டர் தியரினாலே என்னன்னா, ஒரு ஜென்ரல் நமக்கு இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம எல்லாத்துக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நம்ம சொல்றது. ஏன்னா இது ஆல்ஃபர்ட் பின்னட் தான் முதல்ல என்ன பண்றாரு, ஸ்டார்ட் பண்றாரு. அத பத்தி இன்டெலிஜென்ஸுக்குன்னு. 2வது சார்லஸ் ஸ்பியர்மேன் வராரு. 2 ஃபேக்டர் தியரி. இதுல ஜெனரல் ஃபேக்டர், ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் 2 சொல்றாரு. ஜெனரல் ஃபேக்டர் ஒண்ணு, இப்போ ஒரு குழந்தையோட இன்டெலிஜென்ஸ். ஓகே. அந்த குழந்தையோட மெமரி பவரா இருக்கலாம். ஏதோ ஒரு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் எப்படி அந்த குழந்தைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு அவரு சொன்னாரு. ஒரு ஃபேக்டர். இவரு அந்த குழந்தைக்கு ஈவன் ஸ்பெசிஃபிக் எபிலிட்டியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. மேத்ஸ் நல்லா போடும். அந்த மாரி ஒரு ஸ்பெசிஃபிக் திங் நல்லா பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் சார்லஸ் ஸ்பியர்மேன் சொல்றாரு. நெக்ஸ்ட் தஸ்டன் வந்து பிரைமரி மென்டல் எபிலிட்டின்னு ஒரு 7 பிரைமரி மென்டல் எபிலிட்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 ஆட் பண்ணி இப்ப 9 மென்டல் எபிலிட்டி கூட இருக்கு. இண்டக்டிவ், டிடக்டிவ்னு இது 2ஆ பிரிச்சுட்டு. ரைட்டா? அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பட் தஸ்டன் மெயினா ஃபர்ஸ்ட் சொன்னது இந்த 7 பிரைமரி மென்டல் எபிலிட்டி தான். பிஎம்ஏ நம்ம சொல்லுவோம். இது பிரைமரி மென்டல் எபிலிட்டி. நெக்ஸ்ட் கேட்டில் அண்ட் ஆன் தியரி. இந்த கேட்டில் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதுல ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றது நமக்கு இன்பார்னா இருக்கும். ரீசனிங் எபிலிட்டி இருக்கும். நம்ம நியூ ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண உதவும். பட் இது என்ன ஆகும்? நம்ம வயசு ஏற ஏற அது கம்மியாயிடும். இதுதான் ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ். திரவம் இல்லையா? பட் கிறிஸ்டலைஸ்ன்றது படிக்கும். அப்படியே இதுவாயிடும் இல்லையா? அதுதான் கிறிஸ்டலைஸ்டுன்னு சொல்லுவோம். அது என்ன ஆகும்? நம்ம எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க கிடைக்க இன்னும் அது நமக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே தான் போகும். அதுதான் இன்கிரீசஸ் வித் ஏஜ்ன்னு சொல்லுவோம். ஃப்ளூயிடுங்கிறது
குறைய வாய்ப்பு இருக்கு. ஏஜ் ஏற ஏற. ஏன்னா, அது நம்ம பொறக்கும்போதுலேருந்து நமக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இன்பார்ன் அது. ஓகேவா? அது ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ்ல நெக்ஸ்ட் கார்ட்னர் என்ன சொல்லியிருக்காரு? கார்ட்னர பொறுத்தவரைக்கும் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் 8 மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னும் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ 9 எக்ஸிஸ்டென்ஷியல் ஒண்ணு இதுல ஆட் ஆயிருக்கு. 9 பட் அது இன்னும் அப்ரூவலா சொல்லல. எக்ஸிஸ்டென்ஷியலும் இருக்கு இதுல. ரைட்டா? பட் இது அப்ரூவலா வரல. அவ்வளதான். இப்போதைக்கு 8 இன்கேஸ் எக்ஸாம்ல நியூவா ஆட் பண்ணி எத்தன இருக்குன்னு 9 மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கார்ட்னர் சொன்னது இருக்கு. இது ஒண்ணுமே இல்ல. ஒரு குழந்தை வெறும் எழுதுறதுல மட்டும் இல்ல. சில குழந்தை மியூசிக்கல்ல ஸ்மார்ட்டா இருக்கும். ஸ்பேஷியல்ல ஸ்மார்ட்டா இருக்கும். பாடிலி கினெஸ்தெடிக்னா பாடி மூவ்மெண்ட்ஸ்ல. இன்ட்ரா பெர்சனல்னா தனக்குள்ள. இன்டர் பெர்சனல் மத்தவங்களுக்குள்ள இன்டராக்ட் பண்ற விதம். நேச்சுரலிஸ்டிக் நேச்சர் அவேர்னஸ் இருக்கிறது. ரைட். மொத்தம் 8 இப்போ 9 ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ராபர்ட் ஸ்டென்பர்கோட ட்ரையார்கிக் தியரின்னு இருக்கு. இவரு 3 சொல்லியிருக்காரு இன்டெலிஜென்ஸ்ல. அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற விதம். அதான் அகாடமிக் இன்டெலிஜென்ஸோட சேர்றது. அதான் அனாலிட்டிக். கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது கிரியேட்டிவிட்டி எப்படி எப்படி அந்த நியூ சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற விதம். நெக்ஸ்ட் பிராக்டிகல் இன்டெலிஜென்ஸ் ரியல் லைஃப் ப்ராப்ளம் சால்விங். இத தான் நம்ம ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ன்னு சொல்லுவோம். ஓகே. ரியல் லைஃப்ல அது எப்படி யூஸ் பண்றாங்க அது. ஸோ அனாலிட்டிக்கல், எக்ஸ்பீரியன்ஷியல், பிராக்டிகல்ன்னு சொன்னது ஸ்டென்பர்கோட ட்ரையார்கிக் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் எட்வர்ட் தாண்டேக்கோட மல்டிபிள் ஃபேக்டர் தியரின்னு நமக்கு இதுல இருக்கும். இவரும் அதே மாரி நெறைய இண்டிபெண்டன்ட் எபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணும் இல்ல அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ், மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ், சோசியல் இன்டெலிஜென்ஸ், கான்கிரீட் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாரு. இது எட்வர்ட் தாண்டேக்கோட மல்டிபிள் ஃபேக்டர் தியரி. நெக்ஸ்ட் ஜார்ஜ் கெலே அதே மாதிரி 5 மென்டல் எபிலிட்டீஸ். என்னென்ன மென்டல் எபிலிட்டீஸ் இருக்கும்னா, ரீசனிங், மெமரி, வெர்பல், ஸ்பேஷியல், நியூமெரிக்கல் இது சொன்னது. ஓகே. ஸோ மெஷர்ஸ் இப்போ ஓரளவு நம்ம இன்டெலிஜென்ஸ்னா என்ன யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம் இல்லையா? இத எப்படி நம்ம மெஷர் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ஃபர்ட் பினெட் தான் இதுக்கான ஒரு டூல் கண்டுபிடிக்கிறது. ஐக்யூ ஃபார்முலாஸ் அதுக்கப்புறம். இதுக்கான டூல கண்டுபிடிச்சது ஸ்டான்ஃபோர்ட் பில்லட் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்ன்னு பண்ணது இவர்தான். இத முதல்ல பண்ணது யாரு? ஆல்ஃபர்ட் பினெட் தான். அதுக்கப்புறம் ஐக்யூ ஃபார்முலாஸ் கண்டுபிடிப்பாங்க. ரைட். இப்ப அதே மாரி ஐக்யூ நமக்கு இப்ப 100 இருக்குன்னா, ஓகே ஆவரேஜ். 130 அபோவ் போனா அது கிஃப்டட் சில்ட்ரன் நம்ம சொல்றோம். 70க்கு கம்மியா வந்தா இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி இருக்க குழந்தைங்கன்னு சொல்றோம். இதுக்கு ஒரு சார்ட் இருக்கும் இல்லையா? அத கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுவும் இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அத கொஞ்சம் ஒரு தடவ பார்க்கணும். நெக்ஸ்ட் வெஸ்லரோட இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்ல என்ன சொல்றாரு? டேவிட் வெஸ்லர் சின்ன குழந்தைங்களுக்கும் பண்ணியிருக்காரு. அடல்ட்ஸுக்கும் பண்ணியிருக்காரு. இதுல எதெல்லாம் மெஷர் பண்ணலாம்? வெர்பல் ஐக்யூ, பெர்ஃபார்மன்ஸ் ஐக்யூ, ஃபுல் ஸ்கேல் ஐக்யூ இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ அதே மாரி ஐக்யூ ஃபார்முலா என்னது? மென்டல் எபிலிட்டி டிவைடட் பை குரோனாலஜிக்கல் எபிலிட்டி இன்டூ 100. மென்டல் ஏஜ். ஓகே. குரோனாலஜிக்கலி அந்த குழந்தையோட ஏஜ். மென்டல் ஏஜ் எதனா ஒரு டூல் யூஸ் பண்ணி அந்த மென்டல் ஏஜ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுதான் அதோட ஃபார்முலா. மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டூ 100. குரோனாலஜி அந்த குழந்தையோட ரியல் ஏஜ். ரைட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத படிக்கணும். ஸோ இன்டெலிஜென்ஸ பொறுத்தவரைக்கும் அ கார்ட்னர்து கொஸ்டின் நமக்கு வந்திருக்கு. அப்புறம் ஐக்யூ பத்தின கொஸ்டின் வந்திருக்கு. ரைட்டா? த கான்செப்ட் ஆஃப் ஐக்யூ. ஓகே. இந்த ஐக்யூ பத்தின ஆரம்பிச்சது வந்திருக்கு நமக்கு. இத கொஞ்சம் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் இது முதல்ல டெஸ்ட் பண்ணது இவர்தான். அடுத்தது ஹார்வர்ட் கார்ட்னர்த பத்தின கொஸ்டின்ஸ் நம்ம இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இந்த எம்சிக்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்தது லாங்குவேஜ் அண்ட் தாட்ன்னு இருக்கு. லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்றோம்? மத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ண நம்ம யூஸ் பண்றோம். தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ்னா ஃபோனாலஜின்னு சொல்லுவோம். அந்த சவுண்ட்ஸ மெஷர் பண்றது. சிமான்டிக்ன்றது அதோட வேர்ட்ஸ சொல்றது. கிராமர்ங்கிறது ரூல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். பிரக்மேட்டிக்ஸ்ங்கிறது அந்த சமயத்துல எப்படி யூஸ் பண்றோம்? அப்ராப்ரியேட்டிவ் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் இன் டிஃபரெண்ட் சிச்சுவேஷன். அதே மாரி லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ட எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது? சோசியல் ஃபேக்டர்ஸா இருக்கலாம். தன்னை சுத்தி இருக்கிற விதமா இருக்கட்டும். இல்ல எஜுகேஷனல் ஃபேக்டர்ஸா இருக்கலாம். இல்ல பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸே இப்ப ஏடிஹெச்டி, ஆட்டிசம் இருக்கிற அந்த குழந்தைங்களால என்ன பண்ணுவேன், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அந்த அளவு இருக்காது இல்லையா? அதுதான் இங்க சொல்றாங்க. அதே மாரி ஆட்டிசம், ஏடிஹெச்டி பத்தின கொஸ்டின்ஸ் நமக்கு சிடெட்ல நெறைய கேட்பாங்க. கொஞ்சம் படிச்சுக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் எதுக்கு தேவைப்படுது? நெக்ஸ்ட் தியரீஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பிஎஃப் ஸ்கின்னர்து லேர்னிங் தியரின்னே இருக்கு. லாங்குவேஜ் எப்படி அந்த குழந்தைங்க கத்துக்குது? இமிட்டேட் பண்ணி கத்துக்குது. ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ல கத்துக்குது. பிராக்டிஸ் பண்ணி கத்துக்குது. அடுத்தது நோம் சாம்ஸ்கி. இது நேட்டிவிஸ்ட் தியரின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் தான் லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ்ன்னு சொல்றது.
நமக்கு லாங்குவேஜ்ங்கிறது இன்பார்னா நமக்குள்ளேயே இருக்கும். இன்னேட் அது. இல்ல தாய்மொழி நமக்கு ஜஸ்ட் சொல்லியே குடுக்க வேணாம். பார்த்தே கத்துக்கிறோம் இல்லையா? அதுதான். லாங்குவேஜ் அக்வசிஷன் டிமைண்ட். நமக்குள்ளேயே அது நேச்சுரலா வரும். நெக்ஸ்ட் லீவ் விஹாட்ஸ்கி சொன்னது இன்டராக்ஷனிஸ்ட் தியரின்னு சொல்லுவோம். அந்த சோசியல் இன்டராக்ஷன்ல எப்படி அந்த குழந்தை கத்துக்குது. இந்த தாட் அண்ட் லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் ஈச் அதர். ஓகே. நெக்ஸ்ட் தாட்ங்கிறதுங்க தாட்னாலே மென்டல் ப்ராசஸ். நம்ம எப்படி யோசிக்கிறோங்கிறது தாட்குள்ள சேரும். அதே மாதிரி லாங்குவேஜ் அந்த தாட்ங்கிறது ஒரு இன்டர்டிபெண்டன்ஸ் இல்லையா? நம்ம யோசிக்கிறோம், அதை பேசுறோம். ஸோ அது நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. லாங்குவேஜ் திங்கிங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, திங்கிங் லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை சொன்னது சாஃபிர் ஓஃப் ஹைபோதசிஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் தாட்டுக்கு என்னது எல்லாமே இருக்கு. நம்ம காக்னிஷன், நமக்கு கிடைக்கிற ஃபீட்பேக், நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், இது எல்லாமே இதுல சேரும். ப்ராப்ளம் சால்விங், கான்செப்ட் ஃபார்மேஷன், கிரியேட்டிவ் திங்கிங், இது எல்லாம் நம்ம தாட்டுக்குள்ள சேர்றது. ஓகே, எப்படி அந்த தாட் நமக்குள்ள டெவலப் ஆகுதுன்றதுக்கு அடுத்தது நமக்கு இது ரிலேட்டடாவும் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, பியாஜே என்ன சொல்லியிருக்காரு, ஸ்கின்னர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பியாஜே, விஹாட்ஸ்கி, ஸ்கின்னர், இதெல்லாம் ஸ்கின்னர்து நம்ம படிக்கலாம் பிஹேவியரிசம் படிக்கும்போது. நெக்ஸ்ட் சில்ட்ரன்து கொஞ்சம் இந்த இடத்துல. அடுத்தது ஜெண்டர் இஷ்யூஸ் இன் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் நமக்கு இருக்கு நம்ம சிலபஸ்ல. ஜெண்டர் எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணும், ஸோ அதோட கொஷின்ஸ் நமக்கு வரும். செக்ஸ் ரெஃபர்ஸ் மெயின்லி டு பயாலஜிக்கல் டிஃபரன்சஸ் பிட்வீன் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். ஸோ ஜெண்டர்னாலே என்னது, சோஷியலி அண்ட் கல்ச்சுரலி கன்ஸ்ட்ரக்டட் ரோல்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், மேல்னா இப்படி, ஃபீமேல்னா இப்படின்னு சில விஷயம் செட் பண்ணிட்டோம் தான். அக்கார்டிங் டு வெஸ்டர்ன் ஜிம்மர்மேன பிரகாரம் ஜெண்டர் இஸ் நாட் மியர்லி அ பர்சனல் ட்ரேட் மட்டும் கிடையாது. இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்டு த்ரூ சோஷியல் இன்டராக்ஷன், சோஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்ப ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் தேர்ஃபோர் லேர்ன்ட், நாட் சிம்பிளி டிட்டர்மைன்ட் பயாலஜி. நம்ம பண்ணி பண்ணி என்ன ஆயிடுச்சு, இப்போ ஃபீமேல்னா இதான் பண்ணணும், மேல்னா இதான் பண்ணணுன்ற மாதிரி செட் ஆயிடுச்சு. ஸோ ஜெண்டர் சோஷியலைசேஷன் எப்படி இருக்கும்னா, மேஜர் ஏஜென்ட்ஸ் வீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதோட மீனிங் என்ன, சோஷியலைசேஷன் எல்லாம் ஒண்ணா ப்ராசஸ் த்ரூ விச் சில்ட்ரன் லேர்ன் சொசைட்டிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரிகார்டிங் ஜெண்டர். எங்க இருந்து எப்படி கத்துக்கிறாங்க அதுதான். ஜெண்டர் ரோல்ஸ் அதே மாதிரி நார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பை சொசைட்டி. ஜெண்டர் ரோல்ஸ் அதே மாதிரி ஜெண்டர் ஸ்டீரியோடைப். இந்த ஜெண்டர் ரிலேட்டட் கொஸ்டின் நிறைய வரும். ஜெண்டர் ஸ்டீரியோடைப்னால நம்மளே செட் பண்ணிட்டோம், பாய்ஸ் இப்படிதான் இருக்கணும், கேர்ள்ஸ் இதான் பண்ணுவாங்க. நம்ம செட் பண்றத ஸ்டீரியோடைப்னு நம்ம சொல்றோம். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது நம்ம அதை வேறுபடுத்தி பார்க்கறது, மீன்ஸ் அன்ஈக்குவல் அண்ட் அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பசங்க, டிஸ்கிரிமினேட் பண்றது. ஓகேவா, இது தப்பு. ஏன்னா நம்மளே ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் அகைன் வச்சிருக்கோம். ப்ரீஜுடிஸ்னால என்னது, ஒரு நெகட்டிவ் தாட் ஆல்ரெடி நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம். ஸோ கேர்ள்ஸால இது பண்ண முடியாது, அதுதான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த ஜெண்டருக்குள்ள வந்தாலே இது எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கணும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஆக்குபேஷனல் செக்ஸிசம்னாலே ஓ இவங்க தான் இதை பண்ணுவாங்க. அஸ்யூமிங் தட் மென் ஆர் நேச்சுரலி மோர் சூட்டபிள் ஃபார் லீடர்ஷிப் ஆர் டெக்னிக்கல் ஆக்குபேஷன்ஸ். விமன் கிடையாது நம்ம நினைச்சுக்கிறது அது. ஸோ ஜெண்டர் பயாஸ் இந்த கிளாஸ் ரூம் இருக்கக்கூடாது. டீச்சர் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் கண்டிப்பா நமக்கு வரும். ஸோ கண்டிப்பா இந்த இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, டீச்சர் வந்து கேர்ள்ஸ் எல்லாரையும் ஈக்குவலா பார்த்தா அந்த இடத்துல ஜெண்டர் பயாஸ் இல்ல. ஸோ ஜெண்டர் பயாஸ் இருந்தாலே அந்த இடத்துல குழந்தைங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அகாடமிக் அச்சீவ்மெண்ட் எல்லாமே பாதிக்கும். ரைட், அதே மாதிரி டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இல்லாம எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம், ஏன்னா இது ஒரு நமக்கு டாபிக்கா இருக்கும், இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஜெண்டர் பயாஸ் அதே மாதிரி கரிக்குலம் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்ல கூட இருக்கக்கூடாது. இப்போ சம்டைம்ஸ் புக்ல பிக்சர்ஸ்லயே அம்மா சமைச்சிட்டு இருப்பாங்க, அப்பா பேப்பர் படிப்பாங்கன்னு இருக்கு, அது கூட இருக்கக்கூடாதுன்றதை இங்க சொல்றேன். ஸோ எஜுகேஷன் அஸ் அ மெத்தட் ஃபார் ரெடியூசிங் ஜெண்டர் பயாஸ் அந்த மாதிரிலாம் இல்லாம கரெக்ட். ரைட், ஸோ ஜெண்டர் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ் கண்டிப்பா தேவை. நெக்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஜெண்டர் ரிலேட்டடா டாபிக் வரும்போது அது கரெக்டா படிக்கணும், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கொஸ்டின் ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், ஜெண்டர் நியூட்ரல் ப்ராக்டிஸ், சேலஞ்சிங் ஸ்டீரியோடைப், இன்க்ளூசிவ் பார்ட்டிசிபேஷன், இது எல்லாம் தான் ஜெண்டருக்கு நம்ம சப்போர்ட் பண்றது, ஈக்குவாலிட்டிக்கு சப்போர்ட் பண்றது. ரைட்டா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி பெருசா கூட நமக்கு வரும் கொஸ்டின்ஸ். சரியா, நம்ம அடுத்த வீடியோல இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே 2022 ஜெண்டர் பத்தின கொஸ்டின், டிஸ்கிரிமினேஷன் பத்தின கொஸ்டின்ஸ். ரைட், இந்த மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பெருசா வரும். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்தது இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அமாங் லேர்னர்ஸ். இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ்னால அந்தந்த குழந்தை வேறுபட்டு இருக்கிறது இல்லையா. ஹெரிடிட்டி, என்வாயன்மெண்ட் அதுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும்.
பட் டைவர்சிட்டி ஆஃப் லாங்குவேஜ் அதே மாதிரி. ஒவ்வொரு குழந்தையோட பேக்கிரவுண்டுக்கு ஏத்த மாரி வேறுபடுறது. மதர் டங் அதே மாதிரி அதோட காக்னிட்டிவ் டெவலப்மென்ட்க்கு சப்போர்ட் பண்ணுது. கல்ச்சர், கம்யூனிட்டி அண்ட் ரிலிஜியன் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்ச்சர். தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து குழந்தை கத்துக்கிறது. பட் கிளாஸ்ல பொறுத்தவரைக்கும் காஸ்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். அந்த டீச்சர் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜெண்டர், ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ். டீச்சர் ஒரு கிளாஸ்ல அது எல்லா குழந்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றதும் இம்பார்ட்டன்ட். அதுதான் அங்க சொல்றது. இமோஷனல் டிஃபரன்ஸ், பிசிக்கல் டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா டீச்சர் அந்தந்த குழந்தைக்கு ஏத்த மாரி வேல்யூ பண்ணணும். இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸஸ்ன்றது வேல்யூ பண்ணணும் டீச்சர். அந்த இடத்துல பயாஸ் பார்க்கக்கூடாது. பட் அந்த குழந்தைக்கு எந்த இடத்துல குழந்தை லேக் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ற மாரி இருக்கணும். ஆப்டிட்யூட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் இது எல்லாமே. ஸோ இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ்னா ஒவ்வொரு குழந்தை வேறுபட்டிருக்குது. ஒவ்வொரு குழந்தையோட ரீசனிங் வேற மாரி இருக்கும். இன்டெலிஜென்ஸ் லெவல், இமோஷனல் லெவல் வேறுபடும். சோசியல் இன்டராக்ஷன் வேறுபடும். லாங்குவேஜ் வேறுபடும். கல்ச்சர், கஸ்டம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பேக்கிரவுண்ட், பர்சனாலிட்டி அதே மாரி. அவங்களோட ஆட்டிட்யூட், பிலீவ்ஸ் அண்ட் வேல்யூஸ், ஆப்டிட்யூட் என்ன, இன்ட்ரெஸ்ட், லேர்னிங். ஸோ அந்தந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி குழந்தைங்கள ஒரு டீச்சர் பார்த்துக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ஸ் இன் எஜுகேஷன் இது வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்கு. ஸோ அந்த குழந்தைக்கு ஏத்த மாரி டீச்சர் கொண்டு போறது இங்க தேவைப்படுது. ரைட்டா? அடுத்தது. இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் ஆர் நேச்சுரல் அண்ட் எக்ஸ்பெக்டட். நெக்ஸ்ட் இதுவும் பிஒய்க்யூஸ் இது. ரைட்? இந்த பிஒய்க்யூஸும் நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லா சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூஸா பாருங்க. இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் தியரி முடிச்சுருவோம். நெக்ஸ்ட் நம்ம இத பண்ணுவோம். இப்ப டெவலப்மென்ட்டோட ஹெரிடிட்டி அண்ட் என்வைரன்மென்ட் நம்ம படிச்சோமா? அந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. In a class having learners from various linguistic identity, the teacher should practice multilingualism. ரைட்டா? ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸும் நமக்கு கேட்குது. அதே மாரி ஒரு குழந்தைய லேபிளிங் பண்ணக்கூடாது. நீ இப்படிதான், நீ படிக்க மாட்ட. அந்த மாரிலாம் நம்ம சொல்லக்கூடாதுன்றது நம்ம சொல்றது. அடுத்தது இவாலுவேஷன் ஆஃப் லேர்னிங் நமக்கு இருக்கு. இவாலுவேஷன பொறுத்தவரைக்கும் மெஷர்மென்ட், அசஸ்மென்ட், இவாலுவேஷன் 3 இருக்கு. மெஷர்மென்ட்னாலே குவான்டிடேட்டிவ் சொல்லுவோம். நம்பர்ஸ்ல நம்ம வேல்யூ பண்றோம். அசஸ்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் குழந்தை எங்க வீக்கா இருக்கு, அசஸ் பண்ணி பார்க்குறோம் எல்லா விஷயத்தையுமே. ஓகே. இவாலுவேஷன்ங்கிறது ஒரு ஜட்ஜிங் பர்ப்பஸ்க்காக மட்டும் பண்றோம். ஓகே. ஸோ அசஸ்மென்ட், இவாலுவேஷன். எவிடன்ஸ் அபவுட் லேர்னிங் இது ஜட்ஜ்மென்ட் எடுக்கிறது. இம்ப்ரூவ்மென்ட் ஓரியன்டடா இருக்கும். இது குவாலிட்டி ஆர் வேல்யூவா இருக்கும். ஹெல்ப்ஸ் இம்ப்ரூவ் டீச்சிங் லேர்னிங். இது அச்சீவ்மென்ட் ஆயிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோதான். அசஸ்மென்ட் எப்பயுமே ஃபீட்பேக்கோட வரும். கன்டினியூஸா இருக்கும். பட் இது இவாலுவேஷன் வந்து அசஸ்மென்ட்க்கு அப்புறம் நம்ம அத இவாலுவேட் பண்றோம். இது ஃபீட்பேக் இருக்கும். இங்க எவிடன்ஸ் இருக்கும். அடுத்தது நார்ம் ரெஃபரன்ஸ் கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். நார்ம்ன்றது நம்ம கூட எக்ஸாம் எழுதினவங்களே நம்ம கூட கம்பேர் பண்றது நார்ம்ன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஃபிக்ஸட் கிரைட்டீரியா செட் பண்ணிட்டு அத நம்ம பண்றது கிரைட்டீரியன்னு சொல்றோம். இது ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் பெர்சன்டைல்ல நமக்கு மார்க் வரும். ரைட்டா? பெர்சன்டைல் அதே மாரி தெரிஞ்சுக்கோங்க. 82 பெர்சன்டைல்னு நம்ம சொன்னா, 82% ஆஃப் பீப்பிள் நமக்கு பின்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம். இது ரேங்கிங், பெர்சன்டைல் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நார்ம் ரெஃபரன்ஸ் வரும். பட் கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டுங்கிறது ஒரு கிரைட்டீரியா. 50% மார்க் எடுத்தா தான் நீ பாஸ். அததான் மாஸ்டரின்னு சொல்லுவோம் நம்ம. ரைட்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக இவாலுவேட் பண்ணணும்? அவங்க ஸ்ட்ரென்த் என்ன? அவங்க எந்த இடத்துல லேக் ஆறாங்க? அந்த லேர்னிங் கேப் என்னன்னு நமக்கு அப்பதான் தெரியும். ஓகே. அதே மாரி குவாலிட்டி லேர்னிங் என்வைரன்மென்ட் எப்படி இருக்கும்னா, லேர்னர் சென்டர்டா இருக்கணும், நாலேட்ஜ் சென்டர்டா இருக்கும், அசஸ்மென்ட் சென்டர்டா இருக்கணும், கம்யூனிட்டி சென்டர்டா இருக்கணும். கிளாஸ் ரூம், ஸ்கூல், ஃபேமிலி எல்லாம் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கணும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் அசஸ்மென்ட் நமக்கு இருக்கு. டைப்ஸ் ஆஃப் அசஸ்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் ஃபார்மேட்டிவ் அசஸ்மென்ட்ங்கிறது எப்பயுமே ஆன் கோயிங்கா இருக்கும். கிளாஸ்ல நடக்கிறதா இருக்கும். ஆன் கோயிங்கா குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எதனா தப்பு பண்ணாலும் நம்ம ஃபீட்பேக் குடுப்போம். ஸோ ஃபார்மேட்டிவ்ங்கிறது ஃபார் வரும். ஓகே. அசஸ்மென்ட் ஃபார் லேர்னிங்ன்னு நம்ம சொல்லுவோம் இது. அசஸ்மென்ட் ஃபார் லேர்னிங்க நம்ம ஃபார்மல்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஃபார்மேட்டிவ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்டர்ம் ஆர் பீரியாடிக் அசஸ்மென்ட்ங்கிறது அதே மாரி கண்டக்டட் அக்கேஷனலி ஓவர் எ லாங்கர் பீரியடுக்கு நம்ம அத அசஸ் பண்ணி பார்ப்போம். பட் ஃபார்மலா நடக்கும். மோர் ஃபார்மல் தேன் டே டு டே ஃபார்மேட்டிவ் அசஸ்மென்ட். நம்ம அதுவும் பீரியாடிக்கலா கரெக்ட்டா செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுல ப்ராஜெக்ட் இருக்கும், அசைன்மென்ட் இருக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டே இருப்போம். ஓகே. இதுவும் பீரியாடிக் அசஸ்மென்ட். சம்மேட்டிவ் அசஸ்மென்ட்ங்கிறத எண்ட் ஆஃப் த லேர்னிங் நடக்கும். பசங்க அத அச்சீவ் பண்ணியிருக்காங்களா? எந்த அளவு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அத பார்க்குறது. ஸோ ஃபார்மேட்டிவ் வந்தா டியூரிங் பண்றோம். இம்ப்ரூவ்மென்ட் ஆறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா இங்க ஆன்கோயிங் ஃபீட்பேக் குடுப்போம். பட் சம்மேட்டிவ்ங்கிறது கடைசியா பண்றோம். ஜட்ஜ்மென்ட் பர்ப்பஸஸ்க்கு தான் அது உதவும். ஸோ இந்த அசஸ்மென்ட் ஃபார் லேர்னிங்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மென்ட்,
அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்னா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங் இது செல்ஃப் ஆர் பியர் அசஸ்மெண்ட். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ் லேர்னிங்னா நம்ம மார்க்ஸையே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறது. ஓகேவா? இது நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறத நம்ம மெட்டா காக்னிஷன் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்ட்ன்னு இருக்கும் இல்லையா? அசஸ்மெண்ட் கண்டக்டட் வித்தின் த ஸ்கூல் பை டீச்சர்ஸ் ஆர் எஜுகேட்டர்ஸ் பண்றது. ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்ட் சொல்லுவோம். அடுத்தது சிசிஇ கன்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். கன்டினியூஸா பண்ணுவோம் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ. காம்ப்ரிஹென்சிவ் எல்லா டைமென்ஷன்ஸுமே கவர் பண்ண மாரி இருக்கும். பிசிக்கலா இருக்கட்டும், காக்னிட்டிவா இருக்கட்டும், சைக்காலஜிக்கலா இருக்கட்டும் எல்லாமே. இல்ல ஸ்காலஸ்டிக் அண்ட் கோ ஸ்காலஸ்டிக்ன்னு சொல்றது. ஸ்காலஸ்டிக்ன்றது அகாடமிக் வைஸா இருக்கும். இது இன்னும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ். அடுத்தது லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாமே அடுத்த கோ ஸ்காலஸ்டிக்ஸ். ஓகே. மத்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து எல்லாமே அதுல ஆட் ஆயிருக்கும். கோ ஸ்காலஸ்டிக்ல. ஸோ சீட்டட் அது நெக்ஸ்ட். ஓகே. அதே மாரி எவாலுவேஷன் ஆஃப் லேர்னிங் நம்ம எடுத்தோம்னா, நமக்கு இதுலருந்து நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல இந்த ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ் உண்மையாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அதே மாரி அசஸ்மென்ட் ஏன் பண்ணணும்? அந்த மாரி கொஸ்டின்ஸும் நமக்கு சீட்டட்ல வரும். இது டிசம்பர் 2018ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னும் இப்ப வந்த கொஸ்டின்ஸ்லாமும் இருக்கு. நம்ம அது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணலாம். ரைட்டா? அப்புறம் சிசியோட கன்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன்னா என்ன? அசஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங் பத்தி. ஓகே. இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இவாலுவேஷன் ஆஃப் அச்சீவ்மென்ட் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த மாரியும் நமக்கு ஒரு 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 டாபிக் இருக்கு இதுல. ஸோ லேர்னரோட அச்சீவ்மெண்ட்டுங்கிறது என்ன சொல்றோம்? எந்த அளவுக்கு அந்த பசங்களுக்கு புரிஞ்சிருக்கு? நாலேட்ஜ், அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்கில்ஸ், லேர்னிங் ஆட்டிட்யூட் எந்த அளவுக்கு குழந்தைங்க வளர்ந்திருக்கு? இதுல பயோசோஷியல் நம்ம பார்க்குறோம். ஏஜ், ஜெண்டர் இது எல்லாமே. அஃபெக்டிவ்ன்றது பசங்களோட மோட்டிவேஷன், ஸ்டடி ஹேபிட் இதெல்லாம் அஃபெக்டிவ். ப்ளூம்ஸ் டாக்ஸானமிலையும் படிச்சிருப்போம் இல்லையா? அஃபெக்டிவ் டொமைன். பசங்களோட ஆங்ஸைட்டி அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி. என்வாயன்மென்ட்டல பொறுத்தவரைக்கும் பேரண்டல் சப்போர்ட் எப்படி இருக்கு? இது எல்லாமே ஒரு லேர்னரோட அச்சீவ்மென்ட்டுக்கான தேவை. அடுத்தது அசஸ்மெண்ட் அண்ட் லேர்னிங் அவுட்கம் பத்தி. இப்ப லேர்னிங் அவுட்கம் எத வச்சு மெஷர் பண்றோம்? டீச்சிங் ஆக்டிவிட்டி நல்லா இருந்தா, அசஸ்மெண்ட் வந்து ப்ராப்பரா வரும். அதோட அலைன்மென்ட் இருக்கும். அடுத்தது டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட்ங்கிறது நம்ம எதுக்கு பண்றோம்? அந்த குழந்தையோட ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் கண்டுபிடிக்க நம்ம பண்றது தான் டயக்னாஸ்டிக்ன்னு சொல்லுவோம். ஏன்னா டயக்னாஸ் பண்றோம். எங்க அந்த குழந்தை லேக் ஆகுதுன்னு அது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரெமிடியல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேலிடிட்டிங்கிறத நம்ம அக்யூரசின்னு சொல்லுவோம். நம்ம என்ன டெஸ்ட் அந்த குழந்தைக்கு குடுத்தாலும், அத நம்ம ப்ராப்பரான ஒரு மெத்தட்ல பண்றோமா? அதுதான். ரைட்டா? இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் குடுத்து பண்ண வைக்கிறோம். இல்ல ஓரலா குழந்தைய கேட்கிறோம்னாலும், நம்ம சரியா பண்றோமா? வேலிடிட்டினாலே இதோட ஷார்ட் அக்யூரசின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கன்டென்ட்ங்கிறது நம்ம என்ன கன்டென்ட் நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம பார்க்குறோமோ, அது எல்லாம் கவர் பண்ணி இருக்கா? அது வேற ஒண்ணுமே இல்ல. கிரைட்டீரியாங்கிறது சில கிரைட்டீரியா செட் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த அளவு குழந்தைக்கு தெரியணும். அதுதான். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனா, நம்ம எத மெஷர் பண்றோமோ, அது ரிலேட்டடா எல்லா கொஸ்டின்ஸும் ஆட் ஆயிருக்கு. அதுதான். நெக்ஸ்ட் ரிலையபிலிட்டி நம்ம சொன்னோம்னா, கன்சிஸ்டன்சி இருக்கா? அதே மாதிரி டெஸ்ட் நம்ம திரும்பியும் பண்ணாலும் ஒரே மாதிரி ரிசல்ட் நமக்கு வருதா? அதான் சிமிலர் ரிசல்ட்ஸ் வென் அட்மினிஸ்ட்ரேட் அகைன். இத தான் நம்ம ரிலையபிலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம. ரைட்டா? ஸோ வேலிடிட்டிங்கிறது மெஷர்ஸ் த ரைட் திங். ரிலையபிலிட்டிங்கிறது அந்த கன்சிஸ்டன்சிய பார்க்குறது. ஸோ டைப்ஸ் ஆஃப் அசஸ்மென்ட்ன்னு எடுத்தா என்ன இருக்கும்னா, அசஸ்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் எஸ்ஏல பண்ணலாம். இல்ல ஷார்ட் ஆன்ஸர், வெரி ஷார்ட் ஆன்ஸர், டயகிராம் குடுத்து பண்ணலாம். இல்ல அப்ஜெக்டிவ்ல பண்ணலாம். எம்சிக்யூ பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ் ரெஸ்பான்ஸ்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ, மேட்சிங். நம்ம எப்படி வேணா அந்த குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றத அசஸ் பண்ணலாம். அதுதான் அங்க சொன்னது. ரைட்டா? ஃபார்முலேட்டிங் குட் கொஸ்டின்ஸ். இப்ப குட் கொஸ்டின்ஸ்க்கு என்ன இருக்கணும்? கிளியரா இருக்கும். அன்ஆம்பிகியூஸ். ஆம்பிகியூஸ்னா குழப்பமா இருக்கக்கூடாது. கரெக்ட்டா கிளியரான வேர்ட்ஸ்ல இருக்கணும். அப்ராப்ரியேட் வேர்டிங் யூஸ் பண்ணணும். நம்ம எத செக் பண்றோமோ, அத செக் பண்ற மாரி கொஸ்டின் இருக்கணும். இம்பார்ட்டன்ட் கன்டென்ட்லாம் ஆட் ஆயிருக்கணும். அப்படின்னு. அசஸிங் ரெடினஸ் லெவல் இதெல்லாம் பண்ணும்போது இந்த ரெடினஸ் லெவல் பார்க்கறது இம்பார்ட்டன்ட். அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியுது? ஒண்ணு கத்துக்கிறதுக்கு முன்னாடி அத ரெடினஸ்ன்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கல் திங்கிங் வளர்ற மாதிரி இருக்கணும். பிரெயின் ஸ்டார்ம் பண்ற மாரி கொஸ்டின். ஸோ ஒரு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எடுத்தாலும் சரி, இந்த மாரி வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லேர்னரோட அச்சீவ்மென்ட். அதே மாரி ஆத்தென்டிக் அசஸ்மென்ட்ன்னு இப்ப கொஞ்சம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆத்தென்டிக் அசஸ்மென்ட்ங்கிறது அந்த ரியல் லைஃப்ல அந்த குழந்தையால ஒரு விஷயத்த சால்வ் பண்ண முடியுதா? ஓகே. அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அது ரைட்டா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அசஸ்மென்ட். ரியல் வேர்ல்ட் பெர்ஃபார்ம் டாஸ்க்க கனெக்டடா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த அசஸ்மென்ட்ல இந்த மாரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கறாங்க. ஸோ நெக்ஸ்ட்ல நம்ம இதெல்லாம் பார்ப்போம். ரைட்டா? இது பிப்ரவரி 2015. இன்னமும் இப்ப வந்த கொஸ்டின்ஸ்லாமும் நம்ம பார்ப்போம். இது ஜான் 2020ல கேட்டிருக்காங்க அசஸ்மென்ட் ரிலேட்டட் கொஸ்டின். அடுத்தது இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னாலே என்னன்னா, எல்லா குழந்தைங்களும் எந்த பாரபட்சமும் இல்லாம டிசபிலிட்டீஸ்
ஓரளவு கொஞ்சமா இருக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தைங்களாம ஒரே கிளாஸ்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு குடுக்குது. ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்லிட்டு அவங்கள பிரிச்சு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல போடாம, அந்த குழந்தைகளும் எல்லாரோடும் சேர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் செட் பண்ற ஒரு இது இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ ஓகே. அதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இன்க்ளூஷன்னாலே ஸ்கூல் அடாப்ட்ஸ் டூ த சைல்ட். அந்த ஸ்கூல் ஆனா அந்த குழந்தைக்கு எது தேவையோ அத பண்ணி தரணும். அதுவும் இருக்கு. அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் திஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எப்படி இருக்கணும்? அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கணும். அடாப்டேஷன் இருக்கணும். ஸ்கூல் என்ன பண்ணும்? அந்த குழந்தைங்களுக்கு தேவையானத பண்றது. ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் குடுக்கணும். ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் அங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ரெஸ்பெக்ட் டைவர்சிட்டி இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்க வேறுபட்டிருக்கோம். ஒவ்வொரு குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கும் அந்த இடத்துல. சில குழந்தைங்களுக்கு. அத மதிச்சு அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி பண்ணணும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வரும்போது, எல்லா குழந்தைங்களும் ஒண்ணா பழகும்போது, இன்னும் கொஞ்சம் அந்த அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கூட வேற வாய்ப்பு இருக்கு இல்லையா? செல்ஃப் எஸ்டீம் அண்ட் கான்ஃபிடன்ஸ், சோசியல் ஈக்குவாலிட்டி வளரும். ஹெல்தி சிட்டிசன்ஷிப் வளரும். இண்டிபெண்டன்ஸ் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் வளரும் அந்த குழந்தைங்களுக்கு. அடுத்து சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ் நம்ம சிடபிள்யூஎஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ் மே இன்க்ளூட் இது எல்லாமே நம்ம ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ்ல வரும். விஷுவல் இம்பேர்மெண்ட், ஹியரிங் இம்பேர்மெண்ட், லோகோமோட்டர் டிசபிலிட்டி, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, லேர்னிங் டிசபிலிட்டி, சோஷியல் ஆர் எக்கனாமிக் டிஸ்அட்வான்டேஜ், சில்ட்ரன் ஃப்ரம் டிப்ரைவ்ட் ஆர் மார்ஜினல் பேக்ரவுண்ட் இந்த குழந்தைங்க எல்லாருமே ஒண்ணா படிக்கலாம். அதுதான் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ல நார்மல் குழந்தைங்களோட. ஓகே. நெக்ஸ்ட் அதே மாரி ஸ்பெஷல் நீடுன்னு நம்ம சொல்ட்டோம்னா, அந்த குழந்தைங்க படிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஏதோ சின்ன ஒரு இருக்கிறது அவ்வளோ டிசபிலிட்டி. நெக்ஸ்ட் எவ்ரி சைல்ட் ஹஸ் லேர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கும் அண்ட் ஷுட் ரிசீவ் அப்ராப்ரியேட் சப்போர்ட் குடுத்து அந்த குழந்தைங்களால படிக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் லேர்னர்ஸ் ஃப்ரம் டைவர்ஸ் பேக்ரவுண்ட் ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு தேவையானத பண்றது தான் அதுவும். அதுக்கேத்த ஒரு பெடகாஜி செட் பண்ணி, அந்த டீச்சர் கரெக்ட்டா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது. லாங்குவேஜ் இன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் எ சைல்ட்ஸ் ஓன் லாங்குவேஜ், லோக்கல் டயலாக் ஷுட் பி ரெஸ்பெக்டட் அந்த இடத்துல. ஓகேவா? மெத்தட்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன்னு வரும்போது, எஃபெக்டிவ் இன்க்ளூஷன் எத ரெக்வயர் பண்ணும்? கரிக்குலத்த அடாப்ட் பண்றது, மாடிஃபையிங் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி, ப்ரொவைட் இண்டிவிஜுவல் சப்போர்ட் குடுக்குறது, ஸ்கூல் என்வாயர்ன்மெண்ட்ட சப்போர்ட் பண்றது, கம்யூனிட்டி வந்தாலே எல்லாமே பேரண்ட்ஸ் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே அத சுத்தி இருக்க கம்யூனிட்டின்னு சொல்றோம். அப்ராப்ரியேட் ரிசோர்ஸஸ் குடுக்குறது இங்க தேவைப்படுது. ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷனால எல்லா சில்ட்ரனுமே ஒண்ணா படிக்கிறது. ஓகே. டைவர்சிட்டி அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் நம்ம குடுக்குறது. ஓகே. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்க்ளூஷன் வந்தாலே அக்சஸ் பிளஸ் பார்ட்டிசிபேஷன் பிளஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி, ஃப்ளெக்சிபிள் பெடகாஜி, அப்ரோப்ரியேட் சப்போர்ட் இது எல்லாமே நம்ம குடுக்கணும். இன்கேஸ் இந்த இடத்துல லேபிளிங், செக்ரிகேஷன், டிஸ்கிரிமினேஷன், டெஃபிசிட் திங்கிங், சேம் மெத்தட் ஃபார் எவ்ரி சைல்டு இந்த மாரி எதனா இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ல வந்துச்சுன்னா, இது எதுவுமே கிடையாது. இது பண்ணக்கூடாது. ஓகே. இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி நமக்கு வந்திருக்கு. நார்மலா இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின்ஸ்ல நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின். ஸோ நம்ம இதெல்லாம் படிக்கலாம். அதே மாரி யூடிஎல் யூனிஃபார்ம் டிசைன் ஃபார் லேர்னிங். ஓகே. அதுல 3 இருக்கும். அதுவும் நான் சொல்றேன். மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், என்கேஜ்மென்ட், ஆக்ஷன். அந்தந்த குழந்தை தனக்கு எப்படி புரியுமோ அப்படி படிக்கலாம். அத எக்ஸ்பிரஸும் பண்ணலாம். இதுதான். அடுத்தது ஐடி இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் பிளான்னு நம்ம சொல்லுவோம். அந்தந்த குழந்தைக்கு ஏத்த மாரி டீச்சர் பிளான் செட் பண்ணி சொல்லிக் குடுக்குறது. இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் பிளான். ஓகே. இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் பார்ப்போம். ரைட். அடுத்தது. ஸோ டைவர்சிட்டினாலே அக்செப்ட் அண்ட் வேல்யூ பண்றது. கரிக்குலம் எப்படி இருக்கணும்? இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். பெடகாஜி வந்து லேர்னர் சென்டர்டா இருக்கணும். வேரிடா இருக்கணும். அந்தந்த குழந்தைக்கு ஏத்த மாரி. ரிசோர்ஸஸ் வந்து எல்லா குழந்தையும் அக்சஸபிளா இருக்கணும். சப்போர்ட் அதே மாரி அந்தந்த குழந்தை இண்டிவிஜுவல் நீட்ஸ்க்கு ஏத்த மாரி இருக்கணும். லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் பெடகாஜிக்கல் ரிசோர்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு குடுக்கணும் டீச்சர். கோல் வந்து பார்ட்டிசிபேஷன் ஃபார் ஆல். இதோட கோர் பிரின்சிபல் என்ன இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்னா ஈக்விட்டி. ஈக்விட்டினா என்னன்னா, அந்த குழந்தைக்கு தேவையானத குடுத்து நம்ம ஈக்குவல் ஆக்குறது தான் நம்ம ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ரைட். இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் டிசபிலிட்டீஸ் அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டீஸ் நமக்கு இருக்கும். டிசபிலிட்டீஸ்னாலே அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத டிசபிலிட்டீஸ்ன்னு சொல்றோம். இப்போ விஷுவல் இம்பேர் இந்த இடத்த கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாவும் கொஸ்டின் வரும். இப்போ விஷுவல் இம்பேர்மெண்ட் இந்த குழந்தை அடிக்கடி கண்ண ரப் பண்ணிட்டே இருக்குன்னா, ஏதோ ஒண்ணு அந்த குழந்தைக்கு கண்ல பிரச்சனை இருக்கு. லார்ஜ் பிரிண்ட் மெட்டீரியல் குடுக்கறது, பிரெயில் குடுக்கறது அதெல்லாம். இப்போ ஹியரிங் இம்பேர்மென்ட் சம்டைம்ஸ் பார்ஷியலாவும் இருக்கும். கம்ப்ளீட் இயர் லாஸும் இருக்கும். ரைட்டா? சம்டைம்ஸ் என்ன ஆகும்? இது எப்படி நமக்கு கிளாஸ்ல தெரிய வரும்? ஒண்ணுத்தையே 2, 3 தடவ அந்த குழந்தை கேட்கும். இல்ல நம்ம கூப்பிட்டாலும் கவனிக்காது. அந்த மாரி இருக்கும்போது நம்ம அத நோட்டீஸ் பண்ணி பண்றது. ஸோ அதுக்கு டீச்சர் என்ன பண்ணலாம்? ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேட் பண்றது. விஷுவலா காட்டுறது கியூஸ் நெறைய. அதுக்கேத்த சில அசிஸ்டிவ் டிவைஸ் எது தேவையோ அத குடுக்குறது.
அடுத்தது பிசிக்கல் அண்ட் லோகோமோட்டர் டிசபிலிட்டி இருக்கும்போது குழந்தைங்க நடந்து முடியாது இல்லையா? அந்த சமயத்துல அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணணுமோ, அத நம்ம பண்றது. அவங்களுக்கு தேவையானத குடுக்குறது அதுலயும். நெக்ஸ்ட் ஸ்பீச் டிஃபிகல்டி, ஸ்டாமரிங் பண்றது, ஸ்டட்டர் பண்றது, குழந்தைங்கள ப்ரொனன்சியேஷன் வராது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் சிரிக்கக்கூடாது. அந்த மாரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் பொறுமையா பேசுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்றது, ஆக்டிவ் லிஸ்னிங் பண்றது, ஜெஸ்டர்ஸ், ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் பண்றது, கிளியர் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு குடுக்கறது இதெல்லாம் தேவை. ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஸார்டர பொறுத்தவரை குழந்தைங்க காதுல ப்ராசஸிங்னாலே என்னன்னா, அது கேட்டாலும் அது மேல போற நரம்புல பிரச்சனை இருக்கும் அந்த குழந்தைக்கு. அது ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த மாரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நெறைய விஷுவல் கியூஸ், ஜெஸ்டர்ஸ், ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன், ரிப்பிட்டேஷன் பண்ணணும். கிளியர் ஸ்பீச் சொல்லணும். அடிக்குவேட் ரெஸ்பான்ஸ் பண்றது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரீடிங் டிசபிலிட்டி தான் நம்ம டிஸ்லெக்ஸியான்னு சொல்லுவோம். இதான் தாரே ஜமீன் பர் அந்த ஃபிலிம்லலாம் வரும் இல்லையா? எம்-டபிள்யூன்னு எழுதுறது. ஸோ அந்த குழந்தைங்களால படிக்க முடியாது. படிச்சாலும் அது எழுதுறது புரியாது அந்த குழந்தைக்கு. இன்அக்யூரேட் ஸ்லோ வேர்ட் ரெகக்னிஷன், டிஃபிகல்ட் வித் சவுண்ட் சிம்பிள் ரிலேஷன்ஷிப் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸ்லோ ரீடிங் வரும். டிஃபிகல்டி அண்டர்ஸ்டாண்டிங் ரிட்டர்ன் டைரக்ஷன் அந்த குழந்தைங்களுக்கு புரியாது. ஸோ ப்ராப்ளம் வித் சீக்வென்சிங் தெரியாது. லெஃப்ட், ரைட் கன்ஃப்யூஷன் இருக்கும். இந்த மாரி நெறைய இருக்கு டிஸ்லெக்ஸியா குழந்தைங்களுக்கு. ரைட்டா? ஸோ அதுக்கு டீச்சர் என்ன பண்ணலாம்? மல்டி சென்சரி டீச்சிங் பண்ணலாம். ஒரு ஒரு எழுதுறது மட்டும் இல்லாம பிக்சர்ஸ்ல காட்டலாம். ஆடியோ புக் காட்டலாம். கிளியர் பிரிண்ட், லார்ஜ் பிரிண்ட், ஸ்மால் லேர்னிங் யூனிட், அடிஷனல் டைம் குடுக்குறது. இதெல்லாம் டீச்சர் பண்ணலாம். இன் கேஸ் ரைட்டிங் டிசபிலிட்டி, டிஸ்கிராஃபியா இருந்துச்சுன்னா, அந்த குழந்தையால கிளியரா எழுத முடியாது. அந்த சமயத்துல அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணணுமோ, டீச்சர் எப்படி நம்ம அந்த சமயத்துல குழந்தைய நீ லேசியா எழுதுற அந்த மாரிலாம் அதுக்கு லேபிளிங் பண்ணாம, அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி எதனா ட்ரை பண்ணணும் டீச்சர். ப்ரொவைட் நோட்ஸ், அவுட்லைன்ஸ் அப்படியே எழுதுறதுக்கு ஒரு கர்சிவ் மாரி குடுக்கறது. அந்த மாரி பண்றது. இப்ப லாங்குவேஜ் டிஸார்டர்ஸ் மே அஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த குழந்தைக்கு இது வார்த்தைங்க புரியாது. எக்ஸ்பிரஸ் பண்ண வராது. அது எக்ஸ்பிரசிவ். ரிசப்டிவ்னா டிஃபிகல்டி அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ். திரும்பி அதுக்கு சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு. இது 2மே இருக்கும் சில குழந்தைங்களுக்கு. சில குழந்தை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. சிலதுக்கு புரியாது. அந்த மாரியும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்லெக்ஸியா வந்தா ரீடிங் ப்ராப்ளம். டிஸ்கிராஃபியா வந்தா ரைட்டிங் ப்ராப்ளம். டிஸ்கால்குலியா வந்தா மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்ளம். மத்தபடி ஆடிட்டரினா ப்ராசஸிங் ஆடிட்டரிங் இன்ஃபர்மேஷன். எக்ஸ்பிரஸிங் லாங்குவேஜ்ன்றது எக்ஸ்பிரஸ் பண்றதுல கஷ்டம். ரிசப்டிவ்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுலயே கஷ்டம். ரைட்டா? ஸோ இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது லேர்னிங் டிசபிலிட்டீஸ். இப்ப நம்ம படிச்சதே தான் இருக்கு. டிஸ்லெக்ஸியா, ரீடிங் டிஸார்டர். அதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே லாங்குவேஜ். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏடிஹெச்டி, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். இது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். இது இந்த குழந்தைங்கள என்ன பண்ண முடியாது? அட்டென்ஷன் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல பண்ண முடியாது. ரொம்ப ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். மறந்துரும் குழந்தைங்க. சஸ்டெயின் பண்ண முடியாது எதுலயும் ரொம்ப நேரம். ஃப்ரீக்வென்ட்டா ஷிஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டே இருக்கும். டிஃபிகல்டி ஆர்கனைசிங் ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ண முடியாது. மெட்டீரியல்ஸ் குழந்தைங்க பண்ண முடியாது. டிஃபிகல்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஃபாலோ பண்றது கஷ்டம். ஓகே. மே அப்பியர் நாட் டு லிசன். லிசன் பண்ணாது அந்த குழந்தை. அந்த குழந்தைங்க நம்ம பனிஷ் பண்றதோ, லேபிள் பண்ணவோ கூடாது. ஸோ டீச்சர் என்ன பண்ணலாம்? அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ கொஞ்சம் ஷார்ட் அண்ட் சிம்பிளா குடுக்கலாம். ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் எ டைம் குடுத்தா மட்டும் தான் அந்த குழந்தைங்களால பண்ண முடியும். விஷுவல் நெறைய காட்டலாம். அந்த சமயத்துல பண்ணும். ஒரு ஆர்கனைஸ்டு ரொட்டீன் குடுக்கணும். ஃப்ரீக்வென்ட் அப்ராப்ரியேட் பிரேக்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு குடுக்கணும். அதான் ஏடிஹெச்டி குழந்தைங்க. நெக்ஸ்ட் டிஸ்கால்குலியான்றது மேத்தமேட்டிக்கல் டிசபிலிட்டி. நம்பர்ஸ்ல அந்த குழந்தைங்களுக்கு வராது. ஓகே. பேசிக் அரித்மெட்டிக் கன்செப்ஷன்ஸ், ஃபிராக்ஷன்ஸ், நம்பர் லைன்ஸ் பத்தி தெரியாது. அந்த மாரி மேத்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு தொட்டு பார்த்து பண்றதுல டீச்சர் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அவ்வளோதான் அந்த குழந்தைங்க பண்ண முடியும். டிஸ்பிராக்ஸியாங்கிறது மோட்டார் ஆர் குவார்டினேஷன் டிஃபிகல்ட்டி இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ஐ குவார்டினேஷன் வராது. புவர் பேலன்ஸ் இருக்கும். கட்டிங், கலரிங், பசில்லாம் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ டீச்சரோட ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம்? ரெடியூஸ் எக்ஸசிவ் காப்பியிங் பண்ணாம, வேற எதனா அசைன்மென்ட், வேற எதனா அந்த குழந்தைங்களுக்கு வர்றதா குடுக்கறது. அலோ டிக்டேஷன் வென் அப்ரோப்ரியேட். என்ன பண்ண முடியும்? பென்சில் கிரிப் வச்சு எழுத வைக்கிறது. அந்த மாரி ஏதோ ஒண்ணு டீச்சர் ட்ரை பண்ணணும். ஏன்னா, இந்த குழந்தைங்களுக்கு இங்க மோட்டார் கோஆர்டினேஷன் தான் பிரச்சனை வரும். அடுத்தது இன்டெலக்சுவல் டிசபிலிட்டிங்கிறது இன்டெலக்சுவல் ஃபங்ஷனிங். அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் வருது. அந்த குழந்தைங்க லேர்னிங் டிசபிலிட்டி மாதிரி தான். பொறுமையா தான் படிக்கும். ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் வராங்கல்ல, ரொம்ப பொறுமையா படிக்கும். அந்த மாரி குழந்தைங்க இன்டெலக்சுவல். ஓகே. இது கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுவா அந்த குழந்தை இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி இருக்கும்போது. டைம் எடுத்து குழந்தைங்க படிக்கும். அதுக்கு அவங்களுக்கு என்ன குடுக்கணுமோ, அந்த அடாப்டிவ் டிவைஸஸ் என்ன தேவையோ அத குடுக்கணும். ஸோ இத கொஞ்சம் நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது
ஸோ இது என்ன மெயினா ஃபார் லேர்னர்ஸ் வித் டிசபிலிட்டி த ப்ரிஃபர்ட் பெடகாஜி எப்படி இருக்கணும்? இன்க்ளூசிவா இருக்கணும், ஃப்ளெக்சிபிளா இருக்கணும், இண்டிவிஜுவலைஸ்டா இருக்கணும். ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்த், ப்ரொவைட் ரீசனபிள் அக்காமடேஷன்ஸ், யூஸ் மல்டி சென்சரி மெத்தட்ஸ் நம்ம பண்ணலாம். ரிமூவ் பேரியர்ஸ். நம்ம லேபிள் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது, செக்ரிகேட் ஆர் ரெடிக்யூல் த லேர்னர். ரெடிக்யூல் த லேர்னர். நெக்ஸ்ட் இது வந்து பிஒய்க்யூஸ்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏடிஹெச்டி, ஆட்டிசம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே, அது வருது நமக்கு கொஸ்டினா. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. ரைட். அதே மாதிரி டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா இதை சுத்தி சுத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அடுத்தது கிஃப்டட், டேலண்டட் அண்ட் கிரியேட்டிவ் லேர்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கிஃப்டட் லேர்னர்ஸ் எப்படி இருப்பாங்க? ஐக்யூ லெவல் ஜாஸ்தி இருக்கும். அவங்களுக்கு டீச்சர் என்ன பண்ணும்? எல்லாருக்கும் குடுக்குற மாரி இன்னும் சேலஞ்சிங்கா எதனா குடுக்குறது, அந்த மாரி இருக்கணும். கிஃப்டட் லேர்னர்ஸ். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப கியூரியஸா நம்பர்ஸ் கேட்கறது, நெறைய ஐடியாஸ், அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் நெறைய அவங்களுக்கு வரும். கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் இருக்கும் அவங்க கிட்ட. ஸோ கிஃப்டட் லேர்னர்ஸ்ல அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ மாடரேட்லி கிஃப்டட் எப்படி இருப்பாங்க? 130 to 144. ஹைலி கிஃப்டட் 145 to 159. எக்ஸெப்ஷனலி கிஃப்டட்ங்கிறது 160 to 170. ப்ரொஃபவுண்ட்லி கிஃப்ட் 180 பிளஸ் இருப்பாங்க. ஸோ கிரியேட்டிவ் லேர்னர்ஸ்ங்கிறது நம்ம 4 மேஜர் கேட்டகரியா பிரிக்கிறோம். இந்த ஃப்ளூயன்சி, எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் மெனி ஐடியாஸை நம்ம ஃப்ளூயன்சின்னு சொல்லுவோம். நிறைய ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது எதை வேணா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிப்பாங்க ஒரு விஷயத்தை. எபிலிட்டி டு அப்ரோச் எ ப்ராப்ளம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகே, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்றது, அந்த மாதிரி பண்றது. ஒரிஜினாலிட்டிங்கிறது எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் நியூ நாவல் ஒரு அன்யூஷுவல் ஐடியாஸ் எல்லாம் வரும் அவங்க கிட்ட. ஒரிஜினாலிட்டி. எலாபரேஷன் சொல்றது எபிலிட்டி டு எக்ஸ்டெண்ட், டெவலப் அண்ட் ஆட் டீடைல்ஸ் டு ஒன் ஐடியா. ஸோ இது எல்லாமே கிரியேட்டிவ் லேர்னர்ஸோட 4 மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவங்களுக்கு ஃப்ளூயன்சி இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், ஒரிஜினாலிட்டி இருக்கும், எலாபரேஷன் இருக்கும். எதையுமே வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல புதுசா யோசிக்கிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிறது. அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கிஃப்டட் அண்ட் கிரியேட்டிவ் லேர்னர்ஸ். அடுத்து இதெல்லாமே கொஞ்சம் நமக்கு எந்த எக்ஸாம்ல கேட்கும்போது யோசிச்சு பண்ணலாம். கிஃப்டட்னஸ்ங்கிறது ரிலேட்ஸ் மோர் டு நேச்சுரல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட சுத்தி இருக்கு. ஓகே, டேலண்ட்ங்கிறது நம்ம சிஸ்டமேட்டிக்கா டெவலப் பண்ண கூட முடியும் நம்ம டேலண்ட். நெக்ஸ்ட் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ கிஃப்டட் லேர்னர்ஸ்ங்கிறது இஸ் நாட் ஈக்குவல் டு சிம்பிளி ஐ மார்க்ஸ் ஆர் ஐ ஐக்யூ மட்டும் கூட. கிஃப்டட் லேர்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்த யோசிப்பாங்க. கிரியேட்டிவா யோசிக்கிற ஒரு இது இருக்கும் அவங்ககிட்ட. ஐடென்டிஃபை இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த், என்ரிச்மெண்ட். அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் நிறைய அவங்கள வலுப்படுத்துற மாதிரி, யோசிக்கிற மாதிரி அவங்க சேலஞ்சிங் கொஷின்ஸ் கொடுக்கறது, டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, என்கரேஜ் கிரியேட்டிவிட்டி, எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங் வளர்க்குற மாதிரி பண்ணணும் கிஃப்டட் லேர்னர்ஸ்க்கு. ஓகே, அட்ரஸிங் கிஃப்டட், டேலண்டட் அண்ட் கிரியேட்டிவ் லேர்னர்ஸ் நமக்கு அடுத்தது ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது என்னன்றதை ஒரு தடவை பார்த்துட்டா போதும். ஓகேவா? அதே மாதிரி டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது அந்தந்த குழந்தைங்களுக்கு நம்ம தனித்தனியா பண்றது டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அவங்களுக்கான ஒரு ரெடினஸை பார்த்து நம்ம பண்றது. ரைட், அதான் டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே கொஞ்சம் இதெல்லாம் இது அந்த அளவு இல்லை. இவ்வளோ படிச்சா போதும் நீங்க அதில். இப்போ கிஃப்டட் லேர்னர் பெடகாஜினா எப்படி இருக்கும்னா சேலஞ்சிங், என்ரிச்மெண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி, சாய்ஸ், கிரியேட்டிவிட்டி, ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் வளர்ற மாதிரி செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அதான் இவ்வளோ ஆட் ஆயிருக்கு இதில். இதுல எதை நம்ம அவாய்ட் பண்ணணும்? கிஃப்டட் லேர்னர்ஸ்க்கு ரோட் லேர்னிங் அவாய்ட் பண்ணணும், ரிப்பிட்டேட்டிவ் ஈஸி ஒர்க், ரிஜிட் இன்ஸ்ட்ரக்ஷன், பெர்மனன்ட் எபிலிட்டி லேபிள், சிம்பிளி இன்க்ரீசிங் ஹோம் ஒர்க்ல அவாய்ட் பண்ணணும். அப்புறம் இது ரிலேட்டடாகவும் நமக்கு இங்கே இருக்கு. கொஷின் கிரியேட்டிவ் திங்கிங் பத்தி, கிரியேட்டிவ் சில்ட்ரன் பத்தி, ரைட்டா? எல்லாமே இருக்கு. அடுத்தது திங்கிங் அண்ட் லேர்னிங் இன் சில்ட்ரன். எப்படி ஒரு குழந்தை திங்க் பண்ணுன்றது. இது நம்மளோட ஜீன் பியாஜே இதுல டெவலப்மெண்ட்ல ஒர்க் வருது. எப்படி அவங்க பசங்க திங்க் பண்றாங்க, எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிறாங்க, அதுதான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டா நம்ம ஈஸியா பண்ண முடியும் சப்ஜெக்டிவா. ஓகே, அந்த ஒரு குழந்தை திங்க் பண்ணும்போது தான் அதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, கியூரியாசிட்டி வளருது. அது அதே மாதிரி தாண்டேக்கோட தியரி ஆஃப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இவர் கனெக்ஷனிசம்னு சொல்லியிருப்பாரு. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். ஸ்டிமுலஸ்னாலே தூண்டல், துலங்கல். ஒரு விஷயம் நம்ம சொல்லி பசங்களை பண்ண வைக்கிறோம் இல்லையா? அதுல எப்படி நடக்குதுன்றதை இவர் சொல்லியிருப்பாரு. இதுல லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்ட்னு சொல்லியிருப்பாரு. ரெடினஸ்னா தயார் நிலை, எப்படி அந்த குழந்தை தயாரா இருக்கு. லா ஆஃப் எக்ஸசைஸ்ங்கிறது ஒரு விஷயத்த பண்ணி அதை எப்படி நம்ம அடிக்கடி ஸ்ட்ரென்தன் பண்றோம், அதுதான் லா ஆஃப் எக்ஸசைஸ்.
லா ஆஃப் எஃபெக்ட்ங்கிறது நம்ம பண்ண அந்த குழந்தை என்ன ஆயிடும், இன்னும் அதுல ஸ்ட்ரெங்தன் ஆயிடும், நல்லா பண்ணும். அத கான்சிக்வென்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. நம்ம நெறைய அத பண்ண வச்சோம்னா, இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். இல்லன்னா என்ன ஆயிடும்? வீக் ஆயிடும். அதுதான் வீக் அண்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்றது. மொத்த தாண்டேக்கு சொன்னதுல 8 லா சொல்லியிருப்பாரு. 3 பிரைமரி லா, 5 சப்பார்டினேட் லான்னு நம்ம சொல்லுவோம். அவர் லாஸ் ஆஃப் லேர்னிங்ல 3 பிரைமரி லா, 5 சப்பார்டினேட் லா. அந்த 5 சப்பார்டினேட் லா தான் இது. மல்டிபிள் ரெஸ்பான்ஸ். ட்ரை டிஃபரண்ட் ரெஸ்பான்ஸஸ் பண்றது. செக்டார் ஆட்டிட்யூடுங்கிறது அந்த லேர்னரோட ரெடினஸ குறிக்கும். ப்ரீபோட்டன்சிங்கிறது என்னன்னா, எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, அதுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுதான். ரெஸ்பான்ஸ் பை அனாலஜி சம்டைம்ஸ் அது சிமிலரா இருக்கிறது கத்துக்கிறோம் இல்லையா? அது. அசோசியேட்டிவ் ஷிஃப்டிங் அதே மாதிரி. ஒரு சிச்சுவேஷன் அதுக்கு ரிலேட்டடா இன்னொன்னு வரும்போது அத கத்துக்கிறது. டிரான்ஸ்ஃபர் யூர் ரெஸ்பான்ஸ் ஒன் சிச்சுவேஷன். இது ரெடினஸ், இது எக்சர்சைஸ், இது எஃபெக்ட். நெக்ஸ்ட் சில்ட்ரன் ஃபெயிலியர் இன் ஸ்கூல்ஸ் நம்ம பார்த்தோம். ரைட்டா? அடுத்தது சொல்யூஷன்ஸ் டு பிரிவென்ட் ஃபெயிலியர்ன்னு நமக்கு இருக்கு. இது எப்படிலாம் ஒரு டீச்சர் வந்து பண்றதுன்றது இங்க குடுத்துருக்கும். பேரண்ட் இன்வால்வ்மென்ட், ஸ்கில் டெவலப்மென்ட். இப்போ குழந்தைங்க ஃபெயில் ஆவாம இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸாவே வரும். கொஞ்சம் நம்ம அத கரெக்ட்டா படிச்சுட்டோம்னா புரிஞ்சிரும். ஓகே. ஒரு சப்போர்ட்டிவ் என்வாயர்ன்மென்ட் குடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்கில் டெவலப்மென்ட் அதே மாரி ஒரு குழந்தைக்கு தேவை. அது எல்லாம். இதுல மாரி வந்துச்சுன்னா கொஞ்சம் மோட்டிவேஷன் அதே மாரி தேவை. ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கண்டிப்பா தேவை. அது. ஓகே. ரெடினஸ், எக்சர்சைஸ், எஃபெக்ட். அடுத்தது இது ரிலேட்டட் பிஒய்க்யூஸும் நமக்கு கேட்பாங்க. இது நம்ம கண்டிப்பா அடுத்த வீடியோல இந்த எம்சிக்யூஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ரைட்? ஸோ இதுல நெறைய கொஸ்டின்ஸ் நார்மல் எம்சிக்யூவாவும் வரும். மல்டிபிள் ஆப்ஷனாவும் நமக்கு வரும். இந்த மெட்டா காக்னிஷன்னாலே திங்கிங் அபவுட் அவர் ஓன் திங்கிங் ப்ராசஸ். நம்மள செல்ஃப் ரெகுலேட் பண்ணுது. ரைட்டா? தப்பான்னு யோசிக்க வைக்கிறது ஒரு இது. நெக்ஸ்ட் 5த் கொஸ்டின். 6த் ஸ்டூடெண்ட்டோட திங்கிங் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாரி நமக்கு நார்மல் எம்சிக்யூஸே நமக்கு ஆக்சுவலா சிடெட்ல நெறைய வரும். இந்த மாரி மல்டிபிள் ஆப்ஷன்லயும் நமக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. ரைட்? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது பேசிக் ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங். இப்ப டீச்சிங்னா என்ன? டீச்சிங்னாலே என்ன பண்றோம்? ஒரு இன்டராக்டிவ் ப்ராசஸா இருக்கு. டீச்சர் என்ன பண்றாங்க? ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க பசங்களுக்கு கூட. ஒரு திங்கிங்லயோ, அவங்க ஃபீலிங்ஸ், பிஹேவியரல் சேஞ்சஸ் ஏதோ ஒண்ணு. ஒரு டீச்சிங்ல ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வராங்க பசங்களுக்குள்ள, லேர்னர்ஸ்குள்ள. ரைட்டா? இதுல மெயினா எட்மண்ட் அமிர்டன் என்ன சொன்னாரு? டீச்சிங் இஸ் அன் இன்டராக்டிவ் ப்ராசஸ் சொல்றாரு. மோரிசன் என்ன சொல்றாரு? இன்டிமேட் கான்டாக்ட் பிட்வீன் மெச்சூர் அண்ட் லெஸ் மெச்சூர் பெர்சனாலிட்டி சொல்றாரு. கிளார்க் என்ன சொல்றாரு? கிளார்க் டீச்சிங் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டிசைன் டு பிரிங் சேஞ்ச் இன் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர். இவங்க 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டீச்சிங்கோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும்? இப்ப டீச்சிங் ஸ்கில்ஸ்னா என்னது? நெறைய இருக்கு. பசங்க கிட்ட நம்ம பேசுறதா இருக்கட்டும், நான் வெர்பலா டீச்சர் கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும், ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் பண்றது, ப்ரோபிங் கொஸ்டின்ஸ பசங்கள யோசிக்கிற மாரி கேட்கறது, ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ் கேட்கறது, ஓகே பிஹேவியர், லெக்சரிங் பண்றது, செட் இண்டக்ஷன், ஆஸ்கிங் கொஸ்டின், டைவர்ஜன்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறது. நெறைய இருக்கு டீச்சிங் ஸ்கில்ஸ்ன்னு எடுக்கும்போது. நெக்ஸ்ட் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்? இப்ப டீச்சர் ஸ்டூடெண்ட் இன்டராக்ஷன் எடுக்கும்போது எப்படி இருக்கும்ன்றது. டீச்சிங் அண்ட் லேர்னிங்னாலே ஒரு கன்டினியூஸ் ஒரு இன்டர் ரிலேட்டட் ப்ராசஸா இருக்கும். ஓகே. ஸோ இதுதாங்க நம்ம குடுத்துருக்கோம். ஸோ இது டீச்சிங், லேர்னிங்ன்னு வரும்போது, எதனா ஒரு சப்ஜெக்டிவ் கொஸ்டினா தான் இருக்கும். நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியா நம்ம அட்டெண்ட் பண்ணவும் முடியும். ரைட்டா? டீச்சிங் அதே மாரி எப்பயுமே ஒரு கிளியரான ஒரு நோக்கத்தோட இருக்கணும். கோரிலேஷன்ங்கிறது எப்ப நடத்தினாலும் அது ப்ரையரோட கனெக்ட் பண்ணி நடத்தணும். பசங்களோட ப்ரையர் லேர்னிங்கோட. மோட்டிவேஷன் வந்து எப்பயுமே இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இருக்கணும். குழந்தைங்களுக்கு உள்ளேயும் மோட்டிவேஷன், வெளியிலயும் இருக்குது. ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இந்த கான்செப்ட்ட சொன்னது பிஎஃப் ஸ்கின்னர் வலுப்படுத்துதல் சொல்றாரு இல்லையா? ஒரு விஷயத்த நம்ம பசங்க கிட்ட எதனா ஒண்ணு பண்ண பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் சொல்லுவோம். நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட். அத பண்ண அந்த குழந்தைங்களுக்கும் சேஞ்சஸ் கொண்டு வரும். ஸ்டிமுலேஷன் நம்ம என்வாயர்ன்மென்ட்டோட பண்றது. ஓகே. இன்ட்ரெஸ்ட் அண்ட் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ்லாம் என்ன பண்ணுது? பசங்கள இன்னும் தூண்டுது படிக்கிறதுக்கு. ரிவிஷன் அண்ட் பிராக்டிஸ் இன்னும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் எடுக்கும்போது டெல்லிங் மெத்தட். இப்ப லெக்சர், டிஸ்கஷன், ஸ்டோரி டெல்லிங், டெல்லிங் மெத்தட். ப்ராஜெக்ட் மெத்தட் எடுக்கும்போது ப்ராஜெக்ட், ப்ராப்ளம் சால்விங், டெக்ஸ்ட் புக் மெத்தட். விஷுவல் மெத்தட் எடுக்கும்போது பசங்க கண்ல பார்த்து கத்துக்கிறது, டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க, சூப்பர்வைஸ்டு ஸ்டடி. மென்டல் மெத்தட் எடுக்கும்போது இண்டக்டிவ், டிடக்டிவ், அனலைஸ் பண்றாங்க, சிந்தசிஸ் பண்றாங்க. இதெல்லாம் குழந்தைங்க யோசிச்சு பண்ணுது. ரைட்? நெக்ஸ்ட் லெசன் பிளான்னு நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும். லெசன் பிளான்ன்றது நமக்கு தெரியும். இப்ப என்ன பண்ண போறோம் கிளாஸ்ல, அதுக்கு ஒரு பிளான் ரெடி பண்றோம் இல்லையா? அதுக்கு மேஜரா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? அந்த பசங்களோட காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர் டொமைன சுத்தி ஏன்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வந்தோனே இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்.
சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு பண்ண போறோம். இது நெறைய மாறும். இப்ப 5Eல பண்ற லெசன் பிளான் இருக்கு. ரைட். ஸோ அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் நம்ம எப்படி பண்ண போறோம்? ஒண்ணு ட்ரில் அந்தந்த கிளாஸ்க்கு ஏத்த மாதிரி பண்றதும் இம்பார்ட்டன்ட். இங்க ராபர்ட் கேக்னே எது நம்ம எடுத்துக்கிறதும் இம்பார்ட்டன்ட். எது வேணா பண்ணலாம். இல்ல ட்ரில் பண்றோமா? பசங்களுக்கு அத நெறைய சொல்லிக் குடுக்குறோம். ரிவ்யூ பண்றோமா? இன்ட்ரோடக்ஷன், மோட்டிவேஷன் அதேதான். நெக்ஸ்ட் இப்ப டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு எடுக்கிறோம்னா, பிரசன்ட் பண்றோம், டிஸ்கஸ் பண்றோம். அப்ஸ்ட்ராக்ஷன், ஜெனரலைஸ பொதுப்படுத்துறது. ஒண்ணு சொல்லிக் குடுத்துட்டு இப்படி இருக்கும். பொதுப்படுத்துறது. க்ளோஷர் கடைசியா. இந்த மாதிரி ஒரு லேர்னிங் ஆக்டிவிட்டி நம்ம செட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டி பண்றோம். அப்புறம் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி பண்றோம். கடைசியா அது இவாலுவேஷன் பண்றோம். அசைன்மென்ட் குடுக்குறோம். ஜெனரலா இந்த மாரி இருக்கும் மேஜர் காம்போனன்ட். ஓகே. சில இதுல இப்ப லேர்னர் சென்டர்டுக்கு இன்குவைரி பேஸ்டு இதெல்லாம் வந்துருச்சு இப்போ இல்லையா? அதுல இருந்து இந்த 5E வரும். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட், எவாலுவேட்ன்னு வரும் இல்லையா? ஸோ இது 5E மாடல் இது. ஸோ இதுக்கு ஏத்த மாரி மாறும். லேர்னிங் அப்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் செட் பண்ணுவோம். என்ன சப்ஜெக்ட்டுக்கு பண்றோன்றத முடிவு பண்ணுவோம். லேர்னிங் ஆக்டிவிட்டி செட் பண்ணுவோம். பிரிப்பரேஷன் ஆக்டிவிட்டி, டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி, கடைசியா எவாலுவேஷன். அடுத்தது ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டீச்சிங்க பொறுத்தவரைக்கும், டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்? என்ன ப்ரொசீஜர்ல பண்ண போறோம்? என்ன மெத்தட்ல பண்ண போறோம்? இது. ஸோ டீச்சிங், இன்டராக்ஷன் பிளஸ் பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வர்றது டீச்சிங் சொல்றோம். ஸ்கின்னரோட கான்செப்ட்ல ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட், லெசன் பிளான் எடுத்தா இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். அடுத்தது டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மைக்ரோ டீச்சிங்க பொறுத்தவரைக்கும், டீச்சிங் டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்தா இங்க ஆட்டோகிராட்டிக் டீச்சிங், டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கு. ஆட்டோகிராட்டிக்னாலே டீச்சர் பேஸ்டா இருக்கும், டீச்சர் சென்டர்டா இருக்கும். டீச்சர் தான் இங்க மேஜர் ரோல் ப்ளே பண்றாங்க. இது ஆட்டோகிராட்டிக் சொல்றோம். டெமோக்ராட்டிக்ன்றது சைல்ட் சென்டர்டா இருக்கும். பசங்க அங்க ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்றாங்க. டீச்சர் இந்த இடத்துல ஒரு கைடா மட்டும் இருக்காங்க. அதுதான் இங்க சொல்றோம். ஆட்டோகிராட்டிக் ஸ்டோரி டெல்லிங் மெத்தடா இருக்கும். லெக்சர் மெத்தட் ஒரு லார்ஜ் கன்டென்ட் டீச்சர் முடிக்கணும். லெக்சர் மெத்தட் கரெக்ட்டா இருக்கணும். நெறைய பிரசன்டேஷன் பண்றாங்க. ஓகே. அதெல்லாம். டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடுங்கிறது டீச்சர் பண்ணி காட்டுறாங்க. பசங்க ஜஸ்ட் கவனிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டியூட்டோரியல் மெத்தட பொறுத்தவரை ஒரு ஸ்மால் குரூப்க்கு டீச்சர் சொல்லிக் குடுக்குறது. ரைட். இந்த டியூட்டோரியல் மெத்தட் சம்டைம்ஸ் வந்து லேர்னர் சென்டர்ல கூட போடுவாங்க. ஓகே. டியூட்டோரியல் மெத்தடுங்கிறது ஆக்சுவலா அந்த குழந்தைக்கு டீச்சர் வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லிக் குடுக்குறது. அது ஒரு குழந்தையா இருக்கலாம், ஒரு குரூப்பா இருக்கலாம். அது. இது யூஸ்ஃபுல் ஃபார் ரெமிடியல் டீச்சிங். நெக்ஸ்ட் டெமோக்ராட்டிக் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரைக்கும் டிஸ்கஷன் மெத்தட். பசங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெத்தட். ஹியூரிஸ்டிக் மெத்தடுங்கிறது டிஸ்கவரி லேர்னிங்னு சொல்லுவோம் நம்ம. லேர்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க? தானே ஒரு விஷயத்த டிஸ்கவர் பண்ணி கத்துக்கிறாங்க. அதுதான் டிஸ்கவரி மெத்தடுன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மெத்தட். இதோட ப்ராப்போனன்ட் வந்து WH கிர்க்பாட்ரிக். இது லேர்னிங் பை டூயிங். ரைட். அடுத்தது ரோல் பிளேயிங் மெத்தடுங்கிறது அவங்கவங்களுக்கு ஒரு ரோல்ஸ். பசங்க என்ன பண்ணும்? ரோல் செட் பண்ணி அது மூலியமா கத்துக்கும். பிரெயின் ஸ்டார்மிங் மெத்தடுங்கிறது டீச்சர் வந்து ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்க. அவங்கவங்களுக்கு தோணுனத கடகடன்னு அந்த குழந்தைங்க ஐடியாஸ் சொல்லும். டக் டக்குன்னு சொல்லும். அதுலேருந்து ஒரு கிரியேட்டிவிட்டி டெவலப் பண்றது பிரெயின் ஸ்டார்மிங் மெத்தட். அடுத்தது மைக்ரோ டீச்சிங் எல்லாருக்குமே தெரியும். நம்ம இப்ப டீச்சர் ட்ரெய்னிங் எல்லாமும் பண்ணியிருப்போம். ஸோ டீச்சர் ட்ரெய்னீஸ் என்ன பண்ணுவாங்க? ஒரு ரியல் கிளாஸ் மாதிரி ஒரு ஸ்மால் கிளாஸ்ல அவங்க பியர் டீச்சர்ஸா கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து காட்டுறது. இத தான் நம்ம ஸ்கேல் டவுன் டீச்சிங்ன்னு நம்ம சொல்லுவோம். இத டெவலப் பண்ணது ட்வைட் டபிள்யூ ஆலன். ஓகே. ஸோ இவங்க என்ன ஷார்ட்டர் டீச்சிங் டைம் எடுத்துப்பாங்க. ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு டீச்சிங் ஸ்கில்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இதுல கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஏத்த மாரி பண்றது. இந்த மைக்ரோ டீச்சிங் சைக்கிள் தான் பிளான், டீச், ஃபீட்பேக், ரீபிளான், ரீடீச், ரீஃபீட்பேக் இப்படி இருக்கும். பண்ணி பார்த்துட்டு இதுல எதனா அவங்க ஃபீட்பேக் குடுத்தா திருப்பி இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஸோ இது சைக்கிள் கன்டினியூஸ் அன்டில் த டீச்சிங் ஸ்கில் இம்ப்ரூவ்ஸ். ஸோ இத நம்ம ஸ்கேல் டவுன் ஃபார்ம்ன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கில்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பிராக்டிஸ் கண்டிஷன்ஸ் கேன் பி கண்ட்ரோல்ட் பண்ணிக்க. ஸோ இது நமக்கு இப்ப தெரியும். இல்லையா? ப்ராஜெக்ட் மெத்தட் வந்தாலே கிர்க்பாட்ரிக் ஞாபகம் வச்சுக்கணும். மைக்ரோ டீச்சிங் வந்தா ட்வைட் டபிள்யூ ஆலன் ஞாபகம் வச்சுக்கணும். பிரெயின் ஸ்டார்மிங் வந்தாலே மெனி ஐடியாஸ் பிளஸ் கிரியேட்டிவிட்டி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுல நமக்கு அதே மாதிரி பிஒய்க்யூஸ் நெறைய கேட்பாங்க. ஏன்னா லேர்னிங்ன்னு எடுக்கும்போது நெறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வரும். ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சால்வ் பண்ணுவோம். ஓகே. இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். இப்போ அதே மாரி இப்ப 2 சைக்கிள்ல வந்த கொஸ்டின்ஸும் அதே மாதிரி இருக்கும். அது ஒண்ணா பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் சைல்ட் அஸ் அ ப்ராப்ளம் சால்வர் அண்ட் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டர் நமக்கு இருக்கும். ஸோ ப்ராப்ளம் சால்விங்னாலே என்னது? குழந்தைங்களே ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அது அக்கார்டிங் டு ஸ்டான்லே கிரே என்ன சொல்றாரு? ப்ராப்ளம் சால்விங் இன்வால்வ்ஸ் ரேஷனல் திங்கிங். ரேஷனல் திங்கிங்னா யோசிப்பாங்க. இது கரெக்ட்டா இருக்குமா? ஓகே. தனக்கு கிடைக்கிற அந்த ஒரு எதெல்லாம் கிடைக்குதுன்னு ரீசன்ஸ வச்சு யோசிக்கிறது.
மெயின் ப்ராப்ளம் சால்விங் மெத்தடுன்னு பார்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடு சொல்லலாம். அல்காரிதம் மெத்தட் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஹியூரிஸ்டிக் மெத்தடுங்கிறது டிஸ்கவர் பண்றது. ஒர்க்கிங் பேக்வேர்டுங்கிறது ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபைனல் சொல்யூஷன் நம்ம போறது. அனாலிட்டிக்கல் திங்கிங்கிறது ஒண்ணு 2த்த கம்பேர் பண்ணி கத்துக்கிறது. இதுதான் ப்ராப்ளம் சால்விங். டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்றத இல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம்னு நம்ம சொல்லுவோம். ப்ராப்ளம் இந்த இடத்துல கிளியராவே இருக்காது. அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம் வந்து கிளியர்லி டிஃபைன்ட். இந்த மாரி நமக்கு இருக்கும். சைல்ட் அஸ் அ ப்ராப்ளம் சால்வர்ங்கிறது குழந்தைங்க தானே இண்டிபெண்டன்ட்டா கண்டுபிடிக்கிறது. அந்த மாரி பண்ணும்போது அந்த குழந்தைக்கு ஒரு செல்ஃப் ரெகக்னிஷன் வளரும். செல்ஃப் டிபெண்டன்சி வளரும். தனக்குள்ள எதனா வீக்னஸ் இருந்தாலும் ஓவர் கம் பண்றாங்க. ரேஷனல் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் வளருது. நெறைய மல்டிபிள் அப்ரோச்சஸ் ட்ரை பண்றாங்க. ரைட்டா? டீச்சர் இந்த சமயத்துல எப்படி இருப்பாங்க? ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாங்க. சைல்டு இங்க ஆக்டிவ் ப்ராப்ளம் சால்வரா இருக்காங்க. இப்ப சைல்டு அஸ் அ சயன்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டர் பண்ணும்போது, அந்த குழந்தைய ரீசன் எடுக்குது. ரேஷனாலிட்டி திங்க் பண்ணுது. இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? லாஜிக்கா திங்க் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. எவிடன்ஸ், ரியலிசம், ரியாலிட்டி அத கண்டுபிடிக்குது குழந்தை. ரைட்டா? எவிடன்ஸோட கண்டுபிடிக்குது. அதுதான் சைல்டு அஸ் அ சயன்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டர் நம்ம சொல்றோம். இதுல பெர்சிஸ்டன்ஸ் இருக்கும். கியூரியாசிட்டி, செல்ஃப் மோட்டிவேஷனா இருப்பாங்க பசங்க. டிசையர் டூ இம்ப்ரூவ், இமேஜினேஷன் வளரும். ப்ராப்ளம் சால்விங்னாலே என்னது? ஆக்டிவ் பிளஸ் ரேஷனல் ப்ராசஸ். குழந்தைங்க யோசிக்கும். செல்ஃப் டிஸ்கவரி, ஹியூரிஸ்டிக்னா அல்காரிதம்னாலே நமக்கு தெரியும். ஃபிக்ஸட் ரூல்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த இடத்துலயும் நமக்கு பிவைக்யூஸ் குடுத்திருப்பாங்க. ரைட்? இதெல்லாமே. ஓகே. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் மெயினா நெறைய சீட்டட் கொஸ்டின்ஸ் நார்மலான ஒரு எம்சிக்யூஸ் மாதிரி தான் வரும். லென்த்தியா கூட இல்ல நான் பார்த்த வரைக்கும். பெருசா ட்விஸ்ட் பண்ணி இருக்காது. பட் கொஸ்டினையும் அது என்னன்றத புரிஞ்சுக்கணும்னா ஆன்சர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கன்செப்ஷன்ஸ் ஆஃப் லேர்னிங் இன் சில்ட்ரன்னு இருக்கும். இதுல லேர்னிங்ன்றது நம்ம படிச்சோம். ரிலேட்டிவ்லி லாஸ்டிங் சேஞ்ச் இன் இது நார்மலானது. இப்ப ஃபார்மல் லேர்னிங், இன்ஃபார்மல் லேர்னிங் நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஆர்கனைஸ்டா இப்ப ஸ்கூல்ல போய் படிக்கிறோம். பிளான்டா இருக்கு. இதுக்கு ஒரு கரிக்குலம் ஃபாலோ பண்றோம். ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் ஃபார்மல் லேர்னிங்ல சேரும். பட் நோ ஃபார்மல் கரிக்குலம். இன்ஃபார்மல்ல கரிக்குலம் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். இது ஃபேமிலியோ, ஃப்ரெண்ட்ஸோ, ரியல் லைஃப்லயோ இல்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லயோ நம்ம கத்துக்கிறதெல்லாம் இன்ஃபார்மல்ல சேரும். ரைட். இப்ப நான் ஃபார்மல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதெல்லாம் மூக் கோர்சஸ்ல நம்ம கத்துக்கிறது. ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல கத்துக்கிறது. அதெல்லாம் நான் ஃபார்மல்ல சேரும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கும்போது ஸ்ட்ரக்சர்டாலாம் இருக்காது இல்லையா? புக்ஸ் மட்டும் வரும். நம்மளோட டைம் பேஸ்க்கு நம்ம படிச்சுக்கணும். அதெல்லாம் நான் ஃபார்மல்ல சேரும். அடுத்தது 2 மேஜர் கன்செப்ஷன்ஸ் ஆஃப் லேர்னிங்க பொறுத்தவரைக்கும் பிஹேவியரிஸ்டிக் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இப்ப லெக்சர் மெத்தட்லாம் எடுக்குறாங்கன்னா, இங்க டீச்சரோட ரோல் பெருசா இருக்கும். அதனால தான் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்றோம். தூண்டல், துலங்கல். இப்ப டீச்சர் இது பண்ணுன்னு சொல்லி குழந்தைகிட்ட ஒரு மாற்றத்த உருவாக்குறாங்க. இது ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம். நம்ம இதெல்லாம் படிப்போம் இல்லையா? வாட்சன், அப்புறமா பாவ்லோ, ஸ்கின்னர் இது எல்லாமே பிஹேவியரிசம்குள்ள சேர்றவங்க தான். டாண்டைக் இல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல லேர்னர்ஸ் எப்படி இருப்பாங்க? பாசிவா தான் இருப்பாங்க. ரிப்பிட்டேஷன் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இங்க இம்பார்ட்டன்ட். பட் காக்னிட்டிவ் வியூ நம்ம எடுக்கிறம்போது, பசங்க தானே ஒரு விஷயத்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கத்துக்கிறாங்க. அந்த நியூ நாலேட்ஜ் எப்படி கனெக்ட் ஆயிருக்கும்? ப்ரீ எக்ஸிஸ்டிங் காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர். தனக்கு தெரிஞ்சது ஒரு பண்ணும். காக்னிட்டிவ் வியூ. அடுத்தது தாண்டைக்குன்னு எடுக்கும்போது ட்ரையல் அண்ட் எரர் தியரின்னு சொல்லுவோம். முயன்று தவறி கற்றல்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு விஷயத்த பண்ணி பார்த்து பார்த்து கத்துக்கிறது. தப்பு நடந்தாலும் உடனே திருப்பி இன்னொன்னு. வந்து முயற்சி பண்ணி பண்ணி கத்துக்கிறது. அதுதான். எட்வர்ட் எல் தாண்டேக் கனெக்ஷனிசம்னு சொல்லுவோம். ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். இதோட ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. ஹங்ரி கேட் ஒண்ணு இருக்கும். பசில் பாக்ஸ் வெளிய வச்சிருப்பாங்க. லைட்டா ஃபுட் இருக்கும் அவுட் சைட். அந்த குழந்தை என்ன பண்ணும்? அத அமுக்குனா வெளிய வரலாம். அத பண்ணி பண்ணி பார்த்து அது கண்டுபிடிச்சுரும். ஓகே. அதுதான் இது. ரேண்டம் மூவ்மெண்ட்ஸ் ஃபுல் ஸ்ட்ரிங் ஆயிடுது. இப்ப டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபுட் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பி அத கொண்டு போய் அத உள்ள விட்டோம்னா, உடனே உடனே ஃபாஸ்ட்டா பண்ணி வெளிய வந்துரும். அதுதான் இது. அதோட பேஸ வச்சு இந்த தியரி பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல லேர்னிங் எப்படி இருக்கும்? கிராஜுவலா இருக்கணும். லேர்னர் ஷுட் பி மோட்டிவேட்டட். நம்ம மோட்டிவேட் பண்ண பண்ண இன்னும் குயிக்கா பண்ணுவாங்கன்னு சொல்றது. அதே மாரி சாட்டிஸ்ஃபையிங் ரெஸ்பான்ஸஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகும். அத நம்ம அடிக்கடி பண்ண விடலன்னா, அது எலிமினேட் ஆயிடும். அடுத்தது வாட்சன். ஓகேவா? இது கிளாசிக்கல் கண்டிஷனிங் கிடையாது. ஓகே. இது இவர் வந்து ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம். ஓகே. ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம். கிளாசிக்கல் கண்டிஷனிங் வந்து யார் சொன்னா? பாவ்லோ சொன்னாரு. ஓகே. இது ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம். ஓகே. லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணது ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் இவரு. ஓகே. இது கொஞ்சம் இவரும் அதே மாதிரி என்ன பண்ணுவாரு, அந்த குழந்தை லிட்டில் ஆல்பர்ட் இந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் பயப்படாது. இப்போ ஒரு சத்தத்தையும், ஒரு அந்த பூனை ஒயிட் ராட்டையும் காமிச்சு என்ன ஆயிடும்? அந்த குழந்தை பயப்பட ஸ்டார்ட் ஆயிடும். அது பேரு தான் கண்டிஷனிங். முதல்ல பயப்படாது. பட் இப்ப அந்த சவுண்டையும், ஒயிட் ராட்டையும் பார்த்து பார்த்து பயந்துட்டு, இப்ப சவுண்ட் மட்டும் வந்தாலே அந்த குழந்தை பயந்துரும்.
பூனை வருமான்னு, இந்த ராட் வந்துருமான்னு பயம். அதுதான் கண்டிஷனிங். ஒரு விஷயத்த நம்மளே பண்ண வச்சு வச்சு இந்த குழந்தைய மாத்துறோம் இல்லையா? அதுதான் கண்டிஷனிங். ரைட். அது வாட்சன் இது. ஜேபி வாட்சன் நம்ம சொல்லுவோம். இவர் ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம். அடுத்தது பாவ்லோவ் தான் என்னது? கிளாசிக்கல் கண்டிஷனிங். இது இவான் பாவ்லோவ் டாக் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே. அதே மாதிரி தான். இப்ப டாக் வந்து எலும்ப பார்த்தா எச்சில் வரும். அதுக்கப்புறம் அந்த எலும்பையும், ஃபுட்டையும் ஒண்ணா சேர்ப்பாங்க. பெல் சத்தத்தையும், ஃபுட்டையும் ஒண்ணா சேர்ப்பாங்க. ரைட். அதுக்கப்புறம் அந்த பெல் சத்தம் மட்டும் அடிக்கும்போது, அதுக்கு எச்சில் வரும். இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த டாக் கண்டிஷனிங் ஆயிடுச்சு. அதுதான் இங்க. கண்டிஷன்னா என்னது? அது பழகிருச்சு அதுக்கு. ஸோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாவ்லோவ் பண்ணது எது? கிளாசிக்கல் கண்டிஷனிங். என்ன எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாரு? டாக் எக்ஸ்பெரிமென்ட். இந்த சலைவா எக்ஸ்பெரிமென்ட் பண்ணது. இதோட எஜுகேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, பாசிட்டிவ் கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் கிரியேட் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மே கிரியேட் ஃபியர் ஆர் டிஸ்லைக் டுவர்ட் எ சப்ஜெக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அந்த டீச்சர் புடிச்சாலே சம்டைம்ஸ் என்கரேஜிங் டீச்சர் இருந்தாலே அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சப்ஜெக்ட்லயே நல்லா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அது நெக்ஸ்ட் ஸ்கின்னரோடது ஆப்ராண்ட் கண்டிஷனிங் சொல்லுவோம். இது ஒரு ஆப்ரேஷன் ஸ்கின்ல பண்ணுவாங்க இல்லையா? அப்படி அத கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவு. ஸ்கின்னர் பாக்ஸ் எக்ஸ்பெரிமென்ட் எப்படி இருக்கும்? ஹங்கிரி ராட் இருக்கும். அதே மாரி லிவர் பிரஸ் பண்ணும். ஃபுட் வரும். ஓகேவா? அந்த மாதிரி லிவர் பிரஸ்ஸிங் பண்ண பண்ண அதுக்கு ஃபுட் வரும். அதிலேயே இன்னொன்னு எலக்ட்ரிக் ஷாக் வச்சு இன்னொன்னு பண்ணி பார்ப்பாரு. அது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் மாதிரி. அது அதில தப்பிக்கிறதுக்காக பண்ணாம இருக்கும். அது. ரைட்டா? ஸோ லேர்னிங் எப்படி இருக்கணும்? ஷுட் ப்ரொசீட் இன் ஸ்மால் கிராஜுவல் ஸ்டெப்பா இருக்கணும். ஆக்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கணும். இம்மீடியேட் ஃபீட்பேக் டீச்சர் குடுக்கணும். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இருந்தா பசங்க கரெக்ட்டா படிப்பாங்க. இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அதே மாரி தேவை. அந்தந்த டைம் ஃபிக்ஸட். ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாண்டைக்கு வந்துச்சுன்னா, ட்ரையல் அண்ட் எரர் கனெக்ஷனிசம் ஞாபகம் வச்சுக்கணும். ஜேபி வாட்சன் வந்தா கிளாசிக்கல் கண்டிஷனிங் இது கிடையாது. ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம். ஓகே. நெக்ஸ்ட் பாவ்லோவ்க்கு வந்துச்சுன்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸ்கின்னர் வந்துச்சுன்னா ஆப்ராண்ட் கண்டிஷனிங். தாண்டைக்கு வந்து லேர்னிங் த்ரூ கான்சிக்வென்சஸ். ஸ்கின்னர் வந்தா பிஹேவியர் ஸ்ட்ரென்தன் பை கான்சிக்வென்சஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? அடுத்தது லேர்னிங் தியரீஸ். இந்த லேர்னிங் தியரீஸ பொறுத்தவரைக்கும், இந்த கோலரோட இன்சைட் தியரி, கெஸ்டால்ட் சைக்காலஜி நம்ம சொல்லுவோம். இன்சைட் தியரினா என்னன்னா, டக்குன்னு ஒரு ஐடியா நமக்கு ஞாபகம் வர்றத இன்சைட் லேர்னிங் நம்ம சொல்லுவோம். ரைட்டா? சடன் அண்டர்ஸ்டாண்டிங். ஒண்ணு பண்ணிட்டே இருப்போம். டக்குன்னு ஒண்ணு தோணும். இது வந்து சுல்தான் எக்ஸ்பெரிமென்ட்ன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. சிம்பான்சி பனானா ஃப்ரூட் வச்சு பண்ணுவாங்க. அதுக்கு டக்குன்னு மேல இருக்கும். இந்த அந்த வாழைப்பழம் வச்சிருப்பாங்க. அத குழந்தையால சாரி அந்த சிம்பான்சியால எடுக்க முடியாது. அப்புறம் கொம்பெல்லாம் சேர்த்து எடுக்கும். வேற ஒண்ணுமே இல்ல. இல்ல பாக்ஸஸ் இங்க ஸ்டாக் பண்றாங்க இல்லையா? பாக்ஸஸ் ஸ்டாக் பண்ணி எடுக்குது. அந்த ஃப்ரூட்ட எடுக்குது. ஏன்னா, அதுக்கு டக்குன்னு அந்த ஐடியா தோணுது இல்லையா? அதான் இன்சைட் லேர்னிங். இது கோலர் சொன்னது. ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல லேர்னிங் எப்படி இருக்கணும்? பெர்சீவ் த ஹோல் சிட்யூவேஷன் ரிலேஷன்ஷிப் அமாங் இட்ஸ் பார்ட்ஸ். இட் இஸ் நாட் மியர்லி ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குது. அது எல்லாத்தையுமே புரிஞ்சுகிட்டு டக்குன்னு அதுக்கு ஒரு ஐடியா வருது. ஓகே. ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல அதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இன்சைட் ஆர் நியூ ஐடியா இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்தது குட்லவினோட ஃபீல்டு தியரி நமக்கு இருக்கும். ஃபீல்டு தியரிங்கிறது நம்மள சுத்தி இருக்கிறது தான். வேற ஒண்ணுமே இல்ல. அந்த பெர்சன் தன்னை சுத்தி இருக்கிற என்வாயன்மென்ட்டோட இம்பாக்ட். லேர்னிங் இஸ் நாட் சிம்ப்ளி கனெக்டிங் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும் கிடையாது. அவங்களோட பிஹேவியர் எதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது? அந்த பெர்சன் அவனோட சைக்காலஜிக்கல் என்வாயன்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னு சொல்றது. அதுதான் நம்ம லைஃப் ஸ்பேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. பெர்சன் பிளஸ் சைக்காலஜி. இது இது அவர் சொன்னதுல குட்லவின்னு ஃபீல்டுன்னு ஒண்ணு சொல்லுவாரு. அப்புறம் லைஃப் ஸ்பேஸ், ஃபோர்ஸ்ன்னு சொல்றது. ஓகேவா? ஸோ வெக்டார்ங்கிறது ஃபோர்ஸ் மூவிங் எ பெர்சன் டுவர்ட்ஸ் அவே ஃப்ரம் த கோல். இது அந்த அளவுக்கு கூட போவேனா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்லவினோட ஃபீல்டு தியரி என்ன சொல்லுதுன்னா, பிஹேவியர்ங்கிறது அவனோட பெர்சன் வித் சைக்காலஜி அந்த என்வாயன்மென்ட் பி இன்டு ஈன்னு கூட சொல்லுவாங்க அத. அது எப்படி அவங்க பிஹேவியரிசம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு காட்டுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கார்ல் ராஜர்ஸ் சொன்னது வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் சொல்லுவோம். அவர் சொன்னது தான் ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். இதுல லேர்னர் சென்டர்டா இருக்கும். அந்த ஹியூமனிஸ்டிக் வந்தாலே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ரைட். இங்க டீச்சர் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் லேர்னிங் கிளைமேட் கிரியேட் பண்ணணும். லேர்னிங் பர்பஸ் கரெக்டா சொல்லணும். ஓகே. அடுத்தது ஆல்பர்ட் பந்தூரா வந்தா சோசியல் லேர்னிங் தியரி. இந்த நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்பர்ட் பந்தூரா. சோசியல் லேர்னிங் தியரினா அப்சர்வேஷனல் லேர்னிங் சொல்லுவோம். அந்த குழந்தைங்க எப்படி மத்தவங்கள பார்த்து கத்துக்குது. குழந்தைங்க அப்சர்வ் பண்ணும், இமிட்டேட் பண்ணும், மாடலிங் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடல்ட்ஸ் வந்து ஒரு பொம்மை இருக்கும். அத அடிக்கிறாங்கன்னா, இதுங்களும் போய் அடிக்கும் குழந்தைங்களும். அதுதான் அப்சர்வ் பண்ணி இமிட்டேட் பண்ணும். ஓகேவா? ஸோ பந்தூராஸ் தியரி ஆக்ட்ஸ் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் பிஹேவியரிஸ்ட் அண்ட் காக்னிட்டிவ் அப்ரோச்.
இதுல அவர் சொல்லியிருப்பாரு. அட்டென்ஷன், ரிட்டென்ஷன், ரீப்ரொடக்ஷன், மோட்டிவேஷன். ஃபர்ஸ்ட் பசங்க அப்சர்வ் பண்ணும். அப்புறம் அது ரிட்டென்ஷன் ரிமெம்பர் பண்ணும். அத திருப்பி அத ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். திரும்பி பண்ண முடியும். டிசையர் ஆர் ரீசன் டூ இமிட்டேட் பிஹேவியர். அதான் மோட்டிவேஷன். திரும்பி மோட்டிவேஷன் அந்த அடல்ட்ஸ் பண்றத பார்த்து அடல்ட்ஸ்க்கு யாருன்னா பாராட்டுனாங்கன்னா, அதையே திரும்பி பண்ணுங்க. ஓகே. இல்ல விசேரியஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அதுக்கு தான். விசேரியஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ன்னு. அவங்க வந்து அடல்ட்ஸ திட்டுனாங்கன்னா, அவங்க அந்த குழந்தைங்களும் அது மத்தவங்கள பார்த்தே குறைச்சுக்கும். அதான் அப்சர்வேஷனல் லேர்னிங் நம்ம சொல்லுவோம். ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். தாண்டெக்னா ட்ரையல் அண்ட் எரர். பாவ்லோவ்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஜேபி வாட்சன், லிட்டில் ஆல்பர்ட் ஃபியர். இது கிளாசிக்கல் கண்டிஷனிங் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இவரு நார்மலா பண்ணியிருப்பாரு. ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் சொல்லுவோம். ரைட்டா? ஸ்கின்னர் ஆப்பரண்ட் கண்டிஷனிங், கோலர் இன்சைட் லேர்னிங், லெவின் வந்து ஃபீல்டு தியரி, கார்ல் ராஜர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், ஆல்பர்ட் பந்துரா வந்து சோசியல் லேர்னிங். ரைட்டா? நெக்ஸ்ட் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி நமக்கு இருக்கு. ப்ளூம்ஸ் டாக்ஸானமிய பொறுத்தவரைக்கும் நமக்கு 2 ஃபர்ஸ்ட்டே ஓல்டுலயே 1956லயே பண்ணியிருப்பாங்க ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. அதுக்கப்புறம் 2001ல இந்த காக்னிட்டிவ் டொமைன மட்டும் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பொறுத்தவரைக்கும் எப்படி அந்த இதுல 3 டொமைன் இருக்கு. காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார். பட் இப்ப நம்ம பார்க்கிறது வெறும் காக்னிட்டிவ் மட்டும். காக்னிட்டிவ் எப்படி அந்த லோவர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ்ல இருந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் எப்படி வளருது? ரைட்டா? இங்க நம்ம குடுத்திருக்கிறது 2001ல பண்ணத இங்க நம்ம குடுத்திருக்கோம். ஆண்டர்சன்ன்றவரு 2001ல இத ரிவைஸ் பண்ணியிருப்பாரு. ரைட். ஃபர்ஸ்ட் எல்லாமே நவுன்ல இருக்கும். அதை இவரு வேர்புக்கு மாத்திருப்பாங்க. ப்ளூம்ஸ் டாக்ஸானமில காக்னிட்டிவ் டொமைன். நவுனுங்கிறது எதுவுமே இல்ல. ஜஸ்ட் வேர்புங்கிறது ஆக்ஷன் வேர்ட்ஸ்ல மாத்திருப்பாங்க. ரைட்டா? அதுதான் இங்க ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளையிங், அனலைசிங், இவாலுவேட்டிங், கிரியேட்டிங்ன்னு மாத்திருப்பாங்க கடைசியா. ஓகே. நீங்க வேணா அந்த பழசையும் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. ஓகே. நாலேட்ஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா? அதையும் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. இது நியூ மட்டும். ஏன்னா நியூல இருந்து தான் இப்ப கொஸ்டின்ஸ் வருது அடிக்கடி. ஓகே. லோவர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். ரிமெம்பர் பண்றது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அப்ளை பண்றது. பட் ஹையர் ஆர்டர் திங்கிங், அனலைஸ், இவாலுவேட், கிரியேட்ங்கிறது ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். நம்ம பழசு 1956 காக்னிட்டிவ் டொமைன பொறுத்தவரைக்கும் நமக்கு கிரியேட் இருக்காது. அதுக்கு பதிலா சிந்தசிஸ் இருக்கும். அதுக்கு மேல இவாலுவேஷன் இருக்கும். ரைட்டா? பட் இந்த இடத்துல இவாலுவேட் வந்து மொத்தம் 6 இருக்கிறதுல இவாலுவேட் இங்க 5வதுக்கே வந்துரும். மேல கிரியேட்ன்னு வந்துரும். இதுதான் 2001ல நமக்கு வந்தது ஆண்டர்சன் சொன்னது. ரைட். நெக்ஸ்ட் இதுல நமக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட். இதையும் நம்ம கொஞ்சம் படிக்கலாம். முடிஞ்சா அந்த ஓல்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமிய ஒரு தடவ பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ டீச்சர் பத்தின கொஸ்டின்ஸ் வருது. அடுத்தது காக்னிஷன் அண்ட் எமோஷன பொறுத்தவரைக்கும், காக்னிஷன்ங்கிறது எப்படி நம்ம ப்ராசஸ் பண்றோம்? ஒரு விஷயத்த எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், திங்க் பண்றோம், காம்ப்ரிஹெண்ட் பண்றோம். மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் காக்னிஷன்னா பெர்செப்ஷன். எப்படி ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம், அட்டென்ஷன் பண்றோம், மெமரியில வச்சுக்கிறோம், என்கோட் பண்றது, ஸ்டோர் பண்றது, ரிட்ரீவ் பண்றது அது எல்லாமே. தாட்ல வச்சுக்கிறது. லாங்குவேஜ். தாட்னாலே இன்டகிரேட்டிங் இன்ஃபர்மேஷன், எஸ்டாப்ளிஷிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈவென்ட்ஸ். தாட் ஒண்ணா சேர்த்து பார்க்கிறது இதெல்லாமே. லாங்குவேஜ்ங்கிறது எக்ஸ்பிரஸிங் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் த்ரூ ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் வேர்ட்ஸ் இதெல்லாம். ரைட். த மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் காக்னிஷன் சொல்றது. இது நம்ம அங்கேயே பார்த்தோம். காக்னிஷன் வரவே ஜீன் பியாஜேவோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நம்ம இங்க குடுத்துருக்கோம். அப்புறம் எமோஷன்ஸ்னா என்ன? எமோஷன்னாலே கான்ஷியஸா இருக்கும். நம்மளோட மென்டல் ரியாக்ஷன் இல்லையா? அதை எமோஷன் சொல்றோம். இல்ல பேசிக் எமோஷன்ஸ் நம்ம ஃபியர், டிஸ்கஸ்ட், ஆங்கர், சர்ப்ரைஸ், ஹாப்பினஸ், சேட்னஸ் இதெல்லாம் சொல்றோம். இது சொல்றது ராபர்ட் பிளட்னிக். இவர் ப்ரப்போஸ் த வீல் ஆஃப் எமோஷன்ஸ்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஷோயிங் ஹவ் பேசிக் எமோஷன்ஸ் கேன் கம்பைன் டு ப்ரொடியூஸ் அதர் எமோஷன்ஸ். ஓகே. இது அவர் சொன்னது. ஸோ நேச்சர் ஆஃப் எமோஷன். எமோஷன் எப்பயுமே நம்மளுக்குள்ள அது வேரி ஆகும். அது இப்போ ஃப்ரைட்டுங்கிறது என்னது? பயப்படுவோம். ரிப்பல்ஷன் வந்தா டிஸ்கஸ்ட். கியூரியாசிட்டி வந்தா வண்டர். பக்னாசிட்டி வந்தா ஆங்கர். செல்ஃப் அசெஷன் வந்தா பாசிட்டிவ் செல்ஃப் ஃபீலிங். இத ஒரு தடவ பார்த்துக்கோங்க. எமோஷன்ஸ் இது எல்லாமே. இந்த மாரி எமோஷன் வந்தா அத எப்படி நம்ம வெளிப்படுத்துறோங்கிறது நமக்கு இருக்கு. ஓகே. ஸோ அந்த வேர்ட்ஸ்லாமும் ஒரு தடவ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்தது தியரீஸ் ஆஃப் எமோஷன் நமக்கு இருக்கும். இதுல இந்த ஜேமிஸ் லாங் தியரி. இது ஒரே தடவ பார்த்துக்கோங்க போதும். எமோஷன் எப்படி அக்கர்ஸ் ஆஃப்டர் பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் வரும்போது கூட நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாகும் இல்லையா? அதுதான் வரும் ஒண்ணுமே இல்ல. ஸோ பிசிக்கல் ஆர் பாடி சேஞ்சஸ் வரும்போது நமக்கு எமோஷன்ஸ் இதுவாகும். ஓகே. அதுதான். இப்ப டக்குன்னு பாம்ப பார்க்குறோம். ஹார்ட் பீட் இன்கிரீஸ் ஆகுது. அதுதான் அவரு சொல்றாரு. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கேட்ஸ்டர் சிங்கர் 2 ஃபேக்டர் தியரிங்கிறது எமோஷன்ஸ்ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க. எமோஷன் இதுல 2 ஃபேக்டர பொறுத்து இருக்கு. ஒண்ணு பிசியாலஜிக்கல் அரவுஸ் நமக்கே வரும் இல்லையா? சில காக்னிட்டிவ்னால வர ஒரு எமோஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. அதுதான் எமோஷனல் ஃபீலிங்ஸ்ல சொல்றது.
இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இன் எஜுகேஷன். கண்டிப்பா எமோஷன் இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் எமோஷன் இருந்தா நமக்குள்ள இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் எஸ்டீம் வளரும். நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருந்தா டிப்ரஷன் வளரும். அதுக்குள்ளேயே படிக்கவே தோணாது. அதெல்லாம் வளரும் இல்லையா? ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் கனெக்டடா பண்ணுங்க. ஓகே. இப்ப ஜேம்ஸ் லான் சொன்னா பாடி ரியாக்ட் ஆகும் எமோஷனுக்கு சொல்றாரு. ஓகே. இந்த சிங்கர் என்ன சொல்றாரு? அரௌசல் பிளஸ் காக்னிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் 2மே எமோஷன பாதிக்குதுன்னு சொல்றது இவரு. ஓகேவா? ஸோ இதுக்கும் நமக்கு இந்த மாதிரி பிஒய்க்யூஸ் வந்திருக்கு. எமோஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ஸோ பேப்பர் 1 இருந்தாலும், பேப்பர் 2 இருந்தாலும் நம்ம எதையும் பிரிக்கக்கூடாது. 2 பேருமே ஒரே மாதிரி சிடிபி மட்டும் ஒரே கான்செப்ட்ஸ் கரெக்ட்டா படிச்சுட்டு போணும். அடுத்தது மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங்க பொறுத்தவரைக்கும், மோட்டிவேஷன்ங்கிறது தேவை. நம்மள அதுதான் டைரக்ட் பண்ணுது. டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் எடுக்கும்போது இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக். இன்ட்ரின்சிக் நமக்குள்ள இருக்கிறது. எக்ஸ்ட்ரின்சிக்ன்றது வெளியிலேருந்து வர ரிவார்ட், பனிஷ்மென்ட்க்காக நம்ம ஒரு விஷயத்த பண்றது. அதுல மோட்டிவேஷன் சைக்காலஜிக்கல் பினாமினன். அது பேஸ்ட் ஆன் நீட்ஸ் மாறக்கூடும். கோல்ஸ் ஆக்ட் அஸ் மோட்டிவேட்டர்ஸ் அது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். மோட்டிவேஷனுக்கு எப்பயுமே ஒரு கிளியர் பர்ப்பஸ் இருக்கும். ஸ்பெசிபிக் டைரக்ஷன் இருக்கும். நம்ம ஒரு விஷயம் தேவைன்னா தானே அதை நோக்கி நம்ம மோட்டிவேட் ஆறோம். அதுதான். இன்னும் பிரைஸ், என்கரேஜ்மெண்ட் இருக்கும். இன்னும் நிறைய நம்ம மோட்டிவேட்டடா பண்ணுவோம். அடுத்தது மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் இங்க நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒரு வித மோட்டிவேஷன் மாதிரி தான். ஒண்ணு நமக்கு தேவைன்னா இன்னும் நமக்கு தேவைப்படும். நீட்ஸ் தியரின்னு சொல்றோம் இல்லையா? சோ இதுல பிசியாலஜிக்கல் ஒரு ட்ரையாங்கிள்ல வரும் இது. கீழ இருந்து நமக்கு ஒவ்வொரு தேவைகள் எவ்வளவு முக்கியம். ஒண்ணு ஒண்ணு பூர்த்தி ஆகும்போது நம்ம கடைசியா அதுக்கு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நம்மள நம்மளே உணர்ற ஒரு இது நமக்கு கிடைக்கும். இதுதான் மாஸ்லோ சொல்லியிருப்பாரு. நீட்ஸ் தியரின்னு சொல்லியிருப்பாரு. அடிப்படை தேவைகள். கடைசியா இருக்கிறது நம்ம ஹையஸ்ட் growth நீடுன்னு சொல்றோம். அடுத்தது மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங்க பொறுத்தவரைக்கும், இட் டைரக்ட்ஸ் பிஹேவியர் டுவர்ட்ஸ் கோல்ஸ். ஓகே. ஸோ ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்போது நம்ம கரெக்ட்டா அத பண்ணுவோம். அதுதான் இனிஷியேட்டிவ் இருக்கும், பெர்சிஸ்டன்ஸ் இருக்கும் அது. எப்படி வந்து பசங்கள நம்ம மோட்டிவேட்டடா வச்சிருக்கணுங்கிறது, இது ஒரு சப்ஜெக்டிவ் கொஸ்டின். எப்படி வந்தாலும் அந்த கொஸ்டின பார்த்து புரிஞ்சுட்டு நீங்க பண்ணலாம் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபார் டீச்சர்ஸ்ன்னு நம்ம கடைசியா ஒண்ணு குடுத்திருப்பாங்க. இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். எதனால டீச்சர்ஸ் முதல்ல அவங்க மோட்டிவேட்டடா சொல்லிக் குடுத்தாலே, பசங்களுக்குள்ள அந்த எந்தூசியாசம் இருந்தாலே, பசங்க கரெக்ட்டா எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்பரான பாசிட்டிவ் கிளாஸ் ரூம் அதே மாரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மோட்டிவேட்டட் டீச்சர் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் அண்ட் ரெலவன்ட் டீச்சிங் பண்ண முடியும். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியும். லேர்னர்ஸ மோட்டிவேட் பண்ண முடியும். ஸோ பெட்டர் லேர்னிங் நடக்கும். இதுதான். ஸோ மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங்க பொறுத்தவரைக்கும் இது ரிலேட்டடாவும் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். ஸோ மீனிங்ஃபுல் லேர்னிங் எப்படி நடக்கும்? மீனிங்ஃபுல் லேர்னிங்கில் நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட்குள்ள இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். நமக்கு இந்த மாதிரி. ரைட்? ஸோ இதே மாதிரி. அடுத்தது நமக்கு இருக்கிறது நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005. இது ரிலேட்டட் கொஸ்டின் கேட்கறாங்க. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்க பொறுத்தவரைக்கும் ஒரு 4, 5 வந்திருக்கு நமக்கு. அதுல அந்த 2005 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்க தான் கனெக்டிவிசம் பத்தி சொன்னது. சோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் கிட்டத்தட்ட 1970ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். நான் சொல்றேன் அடுத்தது ஒரு இயரோட சொல்றேன் நானு. இந்த 2005ங்கிறது இவங்க இப்ப என்ன கைடிங் பிரின்சிபல் சொன்னாங்கன்னா, கனெக்ட் நாலேட்ஜ் டு லைஃப் அவுட் சைடு ஸ்கூல். லேர்னிங்காவே என்ன பண்ணும், ரோட் மெத்தட்ல இல்லாம பசங்க படிக்கிறது. என்ரிச் கரிக்குலம் பியாண்ட் டெக்ஸ்ட் புக். மேக் எக்ஸாமினேஷன் ஃபிளெக்சிபிள் அண்ட் இன்டகிரேட் தெம் வித் கிளாஸ் ரூம் லைஃப். நர்ச்சர் ஆன் ஓவர் ரைடிங் டெமோக்ராட்டிக் ஐடென்டிட்டி பேஸ்ட் ஆன் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ். இதை கொஞ்சம் 5மே கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நாலேஜ் எப்படி இருக்கணும் என்சிஎஃப்னா, கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஒவ்வொரு விஷயம் குழந்தைங்க தன்னோட ப்ரீவியஸ் நாலேஜ்ல தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்து கத்துக்கிறது. சில்ட்ரன் ஷுட் பி என்கரேஜ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ணும், இன்வெஸ்டிகேட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கணும். ரைட்? ஸோ சைல்டு எப்படி இருக்கணும்னா, என்சிஎஃப் 2005 பொறுத்தவரைக்கும் ஆக்டிவ் லேர்னரா இருக்கணும், டீச்சர் ஃபெசிலிட்டேட்டரா இருக்கணும், நாலேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்டடா இருக்கணும், நாட் டிரான்ஸ்மிட்டட். டிரான்ஸ்மிட்டட்னா ஜஸ்ட் டீச்சர் சொல்றது அந்த மாதிரி இல்லாம பசங்க தானே கத்துக்கணும். வேல்யூ ஆஃப் இன்ட்ராக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ என்சிஎஃப் 2005ஓட 5 மேஜர் ஏரியாஸ் என்னன்னா, பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் இருக்கிறது, கரிக்குலம் லோட கம்மி பண்றது. நெக்ஸ்ட் லேர்னிங் அண்ட் நாலேஜ பொறுத்த வரைக்கும் பசங்க தானே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கத்துக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. ரைட்? கரிக்குலத்தை பொறுத்த வரைக்கும் மல்டி லிங்குவலிசம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. ஓம் லாங்குவேஜ் மதர் டங்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு, ஆர்ட் அண்ட் ஹெரிட்டேஜ் கிராஃப்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. அசஸ்மெண்ட் வந்து ஃபிளெக்சிபிள் அண்ட் இன்டகிரேட்டடா இருக்கணும்னு சொன்னது. ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனேபிளிங் அண்ட் நர்ச்சரிங் என்வாயன்மெண்ட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம் அடுத்தது. ரைட்டா? கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டி பண்ணணும். இது எல்லாமே என்சிஎஃப் 2005ல சொல்லுது. ஸோ என்சிஎஃப் 2005ன்னு எடுத்தாலே சைல்ட் சென்டர்ட்
constructivism, learning by doing, connect school with life, no rote learning, teacher as facilitator, interaction and collaboration, flexible assessment, inclusion and diversity, democratic and constitutional values. So NCF 2005 approaches to planning and aims of education. இது நார்மலா நீங்களே படிக்கலாம். அந்த சைல்ட் இஸ் நாட் அன் எம்ப்டி வெசல் டு பி ஃபில்டு வித் இன்ஃபர்மேஷன். ஸோ அவங்களே பண்ணணும். அத பத்திலாம் என்சிஎஃப் 2005ல நெறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்க்கு இது குடுக்கறது. இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ்க்கு நம்ம ஸ்ட்ரென்த் ரெகக்னைஸ் பண்றது. ஓகே. டிசிப்ளின் அண்ட் பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மென்ட். எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கணும்? கமிட்மெண்ட் டு டெமோக்ரஸி, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீடம்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது இது. ஸோ இதெல்லாம் என்சிஎஃப் 2005 இது. ஸோ இதோட பிஒய்க்யூஸும் கேட்குறாங்க. என்சிஎஃப் 2005 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கணும். கம்ப்ளீட்டா கன்ஸ்ட்ரக்டிவிசம், சைல்ட் சென்டர்டா இருக்கும், டெமோக்ராட்டிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ளெக்சிபிள் கரிக்குலம் இருக்கும். அதெல்லாம் அடுத்தது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. நமக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்பிஏ வந்து நமக்கு 1968ல வரும். நமக்கு கோத்தாரி கமிஷன் இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல சப்மிட் பண்ணுவாங்க. கோத்தாரி கமிஷன் தான் 1964 to 66 வரும். இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் இங்க சப்மிட் பண்ணி நமக்கு என்பிஏ 1968ல வரும். இந்த டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணது சாப்ரூ கமிட்டி கேப்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்பிஏ எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க? 1968. இது இந்திரா காந்தி தலைமையில் இது வர்றது. இவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணது ரேசிங் எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். எல்லா லெவலும் பார்த்திருப்பாங்க இதுல. நியூ யூனிவர்சிட்டிஸ் ஒன்லி ஆஃப்டர் ப்ராப்பர் பிளானிங் அண்ட் அடிக்வேட் ஃபண்டிங். ஓகே. நெக்ஸ்ட் நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் 1986ல ரெண்டாவது நமக்கு வரும். இது ராஜீவ் காந்தி தலைமையில இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. அனௌன்ஸ்டு மே 1986 அனௌன்ஸ் பண்றாங்க. இதுல 12 பார்ட்ஸ் இருக்கும் இதுல. இது லேட்டர் இதை வந்து ராமமூர்த்தி கமிட்டி ரிவைவ் பண்ணுவாங்க. அப்புறம் ஜனார்தன் ரெட்டி கமிட்டி வரும். நான் சொல்றாரு என்னன்னு. இவங்க எதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா 10+2+3 எஜுகேஷன் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா இதை ரெக்கமெண்ட் பண்ணதுன்னு பார்த்தா கோத்தாரி கமிஷன் தான் 10+2+3 ஸ்ட்ரக்சரை. இதை நம்ம பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நடைமுறைக்கு கொண்டு வந்தவங்க இவங்க 1986 அடல்ட் எஜுகேஷன், வொகேஷனல் எஜுகேஷன், கிராஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட், அட்டானமஸ் காலேஜஸ் கொண்டு வந்தது, ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் நிறைய கொண்டு வந்தது, டெக்னிக்கல் அண்ட் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் கொண்டு வந்தது எல்லாம் இவங்க. ரைட்டா? பட் 1985லயே நமக்கு இக்னோ வந்திருக்கும். அதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணது. ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1992. இது நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்ல மாட்டோம். ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் நம்ம இது சொல்லுவோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்ல மாட்டோம். ரைட்டா? இது ரிவ்யூ பண்ண இது வந்திருக்கும். அவ்வளவுதான். மாடிஃபிகேஷனுக்காக வந்ததுதான் இந்த ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன். பிஓஏ 1992 நம்ம சொல்லணும். 1986 ரிவ்யூ பண்ண ராமமூர்த்தி கமிட்டி வரும். அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜனார்தனன் ரெட்டி கமிட்டின்றவங்க திரும்பியும் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க. அதுல வந்ததுதான் இந்த பிஓஏ 1992. காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கொண்டு வராங்க. 3 எக்ஸாம் ஸ்கீம் கொண்டு வர்றது. ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன் குட் ஆப்ட் டு ஜாயின் ஏஐஇஇ. அந்த மாதிரி சில இது நிறைய கொண்டு வருவாங்க. இது கொஞ்சம் நம்ம இன்னும் படிச்சோம்னா இது நிறைய இன்டெப்த் போகும். அதுக்கப்புறம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நெக்ஸ்ட் வந்தது 2020ல நமக்கு சப்மிட் ஆகுது. பட் அது டிராஃப்ட் பண்ணது 2016ல டிராஃப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2020ல நமக்கு கஸ்தூரி ரங்கன் தலைமையில இது 2020ல நமக்கு NEP 2020 ரிலீஸ் ஆகுது. ரைட்டா? கரண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான். ஃபர்ஸ்ட் 1968ல கோத்தாரி கமிஷன் சப்மிட் பண்ணது வரும். அதுக்கப்புறமா 1986ல 10+2+3 நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அடல்ட் அண்ட் வொகேஷனல் எஜுகேஷன். 1992ல என்பிஇ 1986 மாடிஃபை பண்ணுவாங்க. 2016ல டிராஃப்ட் வரும். 2020க்கு கரண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல வரும். ரைட்டா? ஸோ அதுதான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ NEP 2020யோட கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஸ்தூரி ரங்கன் கமிட்டியில வர்றது. இவங்க எதை ரீப்ளேஸ் பண்ணுது? 1986 என்பிஏ. இதை யாரு பண்றா? MOE. ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இப்போ நம்ம MOE நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி MHRDன்னு சொல்லியிருப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இவங்க என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? இந்த 10+2+3 ஸ்ட்ரக்சரை 5+3+3+4ன்னு இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ரீ கேஜி அதுக்கெல்லாமே இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்தது. இது எந்த ஏஜ் குரூப் கவர் ஆகுது? 3 to 18 இயர்ஸ் கவர் ஆகுது. இதுதான் ஃபவுண்டேஷன் கிளாஸ். இது ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். இந்த 5மே சேர்ந்தது தான் ஃபவுண்டேஷன் நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அப்புறம் 3rd, 4th, 5th இது 3 சேர்ந்தது ப்ரிப்பரேட்டரி கிளாஸ். ஓகே. அப்புறம் 6th, 7th, 8th இதுதான் மிடில். அப்புறம் 9th, 10th, 11th, 12th இந்த 4ம் சேர்ந்தது செகண்டரி.
ஸோ இந்த கவரேஜ் தான் இங்க நம்ம பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் ஆஃப் எஜுகேஷனுக்கு இங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. ரோட் லேர்னிங் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. கிரேட் 5 வரைக்கும் பசங்க மதர் டங்க்ல படிக்கலாம். மல்டிலிங்குவலிசம் சப்போர்ட் பண்றாங்க. வொகேஷனல் எஜுகேஷன் இன்டர்ன்ஷிப்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அசஸ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இதுல இந்த பராக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மென்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மென்ட். இது ஒரு நேஷனல் அசஸ்மென்ட் ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடி கொண்டு வராங்க. அசஸ்மெண்ட்ஸ ப்ராப்பரா பண்ணணும்னு. ஹையர் எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன்ஸ், எம்ஃபில் டிஸ்கன்டின்யூ பண்ணுவாங்க. நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன கொஞ்சம் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 4 இயர் மல்டி டிசிப்ளினரி பேச்சுலர்ஸ் புரோகிராம். ஏன்னா 4த் இயர்ல ரிசர்ச் ஓரியன்டடா பண்ணலாம். அதே மாரி 6% ஜிடிபி அனௌன்ஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அலோகேட் பண்றாங்க. டீச்சர் எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் 4 இயர் இன்டகிரேட்டட் பிஎட் கொண்டு வராங்க. இல்லையா 2030க்குள்ள முடிச்சிருக்கணும்ன்றது இவங்க சொன்னது. அப்புறம் இப்பயும் நமக்கு ஒண்ணு திருப்பி என்சிடி அதே மாரி டீச்சர் எஜுகேஷன யார் பாத்துக்கிறா? நேஷனல் கவுன்சில் டீச்சர் எஜுகேஷன் பாத்துக்கிறாங்க. ரைட்டா? அப்புறம் டெட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். கன்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மென்ட். அப்புறம் என்பிஎஸ்டி நேஷனல் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபார் டீச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே என்இபி 2020ல வந்தது. என்இபி 2020 படிச்ச நம்ம என்சிஎஃப் படிக்கிறோம், என்இபி படிக்கிறோம்னா இத கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இன்னும் நமக்கு என்ன தெரியும்னா, எஸ்எஸ்சி சர்வ சிக்ஷா அபியான் சொல்றோம் இல்லையா? அது என்ன? ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட். பட் இதெல்லாம் குடுத்திருக்க மாட்டாங்க. பட் இத பத்தின நாலேட்ஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆர்டிஇ ஆக்ட் என்ன? 2009ல ஆர்டிஇ ஆக்ட் வருது. 6 டூ 14 இயர்ஸ் குழந்தைங்க படிக்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்துறது. ரைட்டா? ஆர்டிஇ ஆக்ட். அந்த குழந்தைங்களுக்கு கட்டாயமா நம்ம படிப்பு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் குடுக்கணும் அது. ரைட்டா? இதெல்லாமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கூல் ரிலேட்டடா படிக்கும்போது இதெல்லாம் தெரியணும். அடுத்தது ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான்னு நம்ம சொல்றோம். மத்தியமிக் நடுவுல இருக்க செகண்டரி ஸ்கூல்ஸ ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு வந்தது ஆர்எம்எஸ்சி. ரைட். இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அது 3த்த பத்தி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்புறம் என்இபி 2020யோட கொஸ்டின்ஸ் இது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ணுவோம்? இந்த எம்சிக்யூஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். ரைட். என்இபி 2020 பொறுத்தவரைக்கும் மல்டிலிங்குவலிசம், கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், இன்குவைரி, இன்க்ளூஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், அசஸ்மென்ட். நெறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இன்னும் ஹையர் எஜுகேஷன் எடுத்தா நெறைய இருக்கு. பட் நமக்கு ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடா நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சிடெட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ சிடெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இப்போ நம்ம இனி எக்ஸாம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஆக்டிவா சிடெட் வீடியோஸ் கண்டிப்பா போடுவோம். நெக்ஸ்ட் எம்சிக்யூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா ஒரு வீடியோ போடுவோம். ரைட்டா? ஸோ தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன்.